ஹalleluya Hallelujah. praise the lord praise Praise the the lord. Lord. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? தேவன் நல்லவர், ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು, அவரை போல வேற யாருமே இல்ல. ಅವ್ರ ತರ ಬೇರೆ ಯಾರೂ ಇಲ್ಲ. ஹalleluya Hallelujah. சில வாரங்களா நம்ம சக்சஸ் பத்தியே பார்த்துட்டு வந்திருக்கோம் இல்லையா? ಕೆಲವು ವಾರಗಳಿಂದ ನಾವು ಯಶಸ್ಸಿನ ಬಗ್ಗೆ ನೋಡ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀವಲ್ಲ. நம்ம வாழ்க்கையில சக்சஸ்ங்கிறது எல்லாருக்கும் முக்கியம். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಯಶಸ್ಸು ಎಂಬುದು ಎಲ್ಲರಿಗೂ ಮುಖ್ಯ. எல்லாருக்கும் அந்த சக்சஸ் இருக்கு. ಎಲ್ಲರಿಗೂ ಆ ಯಶಸ್ಸು ಇದೆ. நம்ம என்ன நினைக்க கூடாதுன்னா சக்சஸ் சில பேருக்கு தான் இருக்கு, சில பேருக்குலாம் சக்சஸ் கிடையாதுன்னு நம்ம நினைக்கவே கூடாது. ಯಶಸ್ಸು ಎಂಬುದು ಕೆಲವರಿಗೆ ಮಾತ್ರ ಇದೆ, ಕೆಲವರಿಗೆ ಇಲ್ಲ ಅಂತ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಬಾರದು. ஏன்னா தேவன் சொல்லல இந்த மாதிரி நான் இத்தனை பேருக்கு தான் சால்வேஷன் கொடுப்பேன், சில பேருக்கு நான் சால்வேஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಹೇಳಲಿಲ್ಲ ನಾನು ಇಷ್ಟು ಜನರಿಗೇನೆ ರಕ್ಷಣೆ ಕೊಡ್ತೀನಿ, ಇನ್ನ ಇಷ್ಟು ಜನರಿಗೆ ನಾನು ಕೊಡೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. ஸோ சால்வேஷன் எப்படி எல்லாருக்கும் உண்டோ, ಹೇಗೆ ರಕ್ಷಣೆ ಎಲ್ಲರಿಗೂ ಇದೆಯೋ அதே மாதிரி சக்சஸும் எல்லாருக்குமே உண்டு. ಅದೇ ಪ್ರಕಾರ ಯಶಸ್ಸು ಎಲ್ಲರಿಗೂ ಉಂಟು. நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு அதை எடுத்து நம்ம பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். ನಾವು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಅದನ್ನ ಎತ್ತು ಉಪಯೋಗಿಸಲಿಕ್ಕೆ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗಬೇಕು. எப்போ நம்மளுக்கு பயன்படுத்த தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம சக்சஸை பார்க்க முடியும். ಯಾವಾಗ ನಮ್ಗೆ ಉಪಯೋಗಿಸಕ್ಕೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೋ ಆವಾಗ ನಾವು ಯಶಸ್ಸನ್ನ ನೋಡಕ್ಕಾಗತ್ತೆ. ஹalleluya ஹalleluya. யோசுவா 1:8-9 நம்ம படிச்சுட்டே வரோம். இவ்வளோ ஒரு 6 மாசமா அதை நம்ம பார்த்துட்டு வரோம். ಯೆಹೋಶುವನು 1:8 ನಾವು ಓದ್ತಾನೆ ಇದೀವಿ. 6 ತಿಂಗಳಿಂದ ಅದನ್ನ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. அது சக்சஸ் பத்தி பேசுது. ಅದು ಯಶಸ್ಸಿನ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುತ್ತೆ. ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா தமிழ்ல சக்சஸ்ங்கிற வேர்டுக்கு ஒரு அர்த்தமே இல்லை. ಆದರೆ ಇಂಟ್ರೆಸ್ಟಿಂಗ್ ಆದ ಒಂದು ವಿಷಯ ಏನಂದ್ರೆ ತಮಿಳಲ್ಲಿ ಸಕ್ಸಸ್ ಅನ್ನೋ ಒಂದು ವರ್ಡ್ಗೆ ಅರ್ಥನೇ ಇಲ್ಲ. மிஞ்சி போனா வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ತುಂಬಾ ಹೋದ್ರೆ வெற்றி ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. ஆனா வெற்றிங்கிற வார்த்தை சக்சஸ்க்கு ஈக்குவலே கிடையாது. ಆದ್ರೆ வெற்றி ಎಂಬ ಮಾತು ಸಕ್ಸಸ್ಗೆ ಅದು ಈಕ್ವಲ್ ಅಲ್ಲ. வெற்றினா இங்கிலீஷ்ல விக்டரிக்கு வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ವಿಕ್ಟರಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ ನಾವು ಅದನ್ನ ತಮಿಳಲ್ಲಿ வெற்றி ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. வெற்றினா நீங்க ஒரு இடத்துல நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். வெற்றி ಅಂತ ಹೇಳುವಾಗ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಜಯವನ್ನು ಹೊಂದಿದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. அதுவே உங்க வாழ்க்கையில எல்லா ஏரியாலும் நீங்க வெற்றி பெற்றுக்கொண்டே வந்தீங்கன்னா அதுதான் சக்சஸ். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಕಡೆಯೂ ನೀವು ಜಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡೇ ಬಂದ್ರೆ ಅದೇ ಯಶಸ್ಸು. ஹalleluya ஹalleluya. அந்த சக்சஸை பத்தி தான் நம்ம 6 மாசமா கத்துக்கொண்டே வந்துட்டு இருக்கிறோம். ಆ ಯಶಸ್ಸಿನ ಬಗ್ಗೆನೇ ನಾವು 6 ತಿಂಗಳಿಂದ ಕಲಿತಾ ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஸோ ப்ராஃபிட் சில வாரங்களுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. ಪ್ರವಾದಿ ಅವರು ಕೆಲವು ವಾರಗಳ ಹಿಂದೆ ಒಂದು ಅನೌನ್ಸ್ಮೆಂಟ್ ಅನ್ನ ಮಾಡಿದ್ದಾರೆ. அதாவது இந்த இடத்துல இருந்து நம்ம சீக்கிரமா நம்ம வேற பெரிய இடத்துக்கு செல்ல போகிறோம் அப்படின்னு. ಅದು ಏನಂದ್ರೆ ಈ ಸ್ಥಳದಿಂದ ನಾವು ಇನ್ನ ದೊಡ್ಡ ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ. அந்த பெரிய இடம் ஏறக்குறைய ஒரு 1000 பேர் தாக்கு பிடிக்கிற மாதிரி இடத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ಒಂದು ದೊಡ್ಡ ಸ್ಥಳ ಎಂಬುದು 1000 ಜನ ಕೂರೋ ಹಾಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಸ್ಥಳವನ್ನ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. இப்போ ஒரு 150-200 பேர் வந்தோம், இந்த இடம் டைட் ஆயிடுது. ಈಗ ಬಂದು 150-200 ಜನ ಬಂದ್ರೆ ಈ ಸ್ಥಳ ನಮಗೆ ಸಾಕಾಗೋದಿಲ್ಲ. அதனால நம்ம அடுத்த போக போற இடம் கொஞ்சம் பெருசா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ಅದರಿಂದ ನಾವು ಮತ್ತೆ ಹೋಗುವ ಸ್ಥಳ ಬಂದು ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ ದೊಡ್ಡದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. வாரம் ஜனங்க இங்க ஜெபிச்சு கொண்டு போறாங்க. ವಾರ ಜನರು ಬಂದು ಇಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. எத்தனையோ பேருக்கு அற்புதங்கள் நடந்திருக்கு. ಅನೇಕರಿಗೆ ಬಂದು ಅದ್ಭುತಗಳು ನಡೆದಿದೆ. அப்ப நினைச்சு பாருங்க, பெரிய இடத்துக்கு போனா ஆயிரக்கணக்கான ஜனங்க வரும்போது எவ்வளவு அற்புதம் நடக்க போகுது. ಆಗ ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ದೊಡ್ಡ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾವು ಹೋಗುವಾಗ 1000 ಗಟ್ಟಲೆ ಜನರು ಬಂದ್ರೆ ಎಷ್ಟು ಅದ್ಭುತಗಳು ನಡೀಬಹುದು. ஹalleluya ஹalleluya. சோ நம்ம 1000 பேருக்கு மேல நிறைய பேருக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வரோம்னா நம்ம அந்த இடம் எவ்வளவு முக்கியமான இடமா இருக்கணும்னு பாருங்க. ಆಗ ನೋಡಿ 1000 ಜನರಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ನಾವು ಅನೇಕರಿಗೆ ಅದ್ಭುತಗಳನ್ನ ತರ್ತೀವಿ ಅಂದ್ರೆ ಆ ಸ್ಥಳವು ಎಷ್ಟು ಮುಖ್ಯವಾಗಿರಬೇಕು ಯೋಚನೆ ಮಾಡಿ. ஸோ பைபிள்லயே ஒரு இடத்தை பத்தி ரொம்ப குறிப்பிட்ட இடம் இருக்கு. இப்போ ஏப்ரஹாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்தை விட்டு உங்க அப்பாவோட வீட்டை விட்டு நான் காட்டுகிற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்றாரு. ವೇದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಅಬ್ರಹಾಮನ ನೋಡಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ಈ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ನಿನಗೆ ತೋರಿಸುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀನು ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. பைபிள்ல நமக்கு என்ன புரியுதுன்னா, தேவன் குறிப்பிட்ட இடத்தை பத்தி பேசும் பொழுது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ದೇವರು ಬಂದು ಒಂದು ಸ್ಥಳದ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುವಾಗ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಮುಖ್ಯತ್ವ ಇದೆ. அந்த முக்கியத்துவத்தை நம்ம பார்த்துக்கொண்டே வருகிறோம். ಆ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ನಾವು ನೋಡ್ತಾನೆ ಇದ್ದೇವೆ. அதே மாதிரி நம்ம போற அடுத்த இடம் ரொம்ப முக்கியமான இடமா இருக்க போகுது. ಅದೇ ಪ್ರಕಾರ ನಾವು ಹೋಗುವ ಬೇರೆ ಒಂದು ಸ್ಥಳವು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. ஸோ நம்ம போக இடத்துல அந்த இடத்தை ஃபுல்லா ரெடி பண்றதுக்கு ஏறக்குறைய 50 லட்சத்துக்கு மேல செலவாகும் அப்படின்னு ப்ராஃபிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ನಾವು ಹೋಗುವ ಸ್ಥಳವನ್ನು ನಾವು ಸಿದ್ಧ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಮಗೆ 50 ಲಕ್ಷಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಖರ್ಚಾಗತ್ತೆ ಅಂತ ಪ್ರವಾದಿ ಅವರು ಹೇಳಿದ್ರು.
ಹೇಳಿದ್ರು. ஸோ இது வரைக்கும் ஜனங்க ஆல்ரெடி அது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த ப்ராஜெக்ட்டுக்காக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ಈವಾಗಲೇ ಜನರು ಆ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ಗಾಗಿ ಕೊಡಕ್ಕೆ ಶುರು ಮಾಡಿದ್ದಾರೆ. இன்னி வரைக்கும் வந்து ஒரு 92,000 ரூபாய் அந்த ப்ராஜெக்ட்டுக்காக வந்திருக்கு. ಇವತ್ತುವರೆಗೂ ಆ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ಗೆ ಒಂದು 92,000 ರೂಪಾಯಿ ಬಂದಿದೆ. ஏறக்குறைய 1 லட்சம் வந்துருச்சு. ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 1 ಲಕ್ಷ ಬಂದ್ಬಿಡ್ತು. இன்னும் 49 lakhs above, அவ்வளவுதான். ಇನ್ನ 49 ಲಕ್ಷ ಆಮೇಲೆ ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ. தேவனால நினைத்தால் அது ரொம்ப சுலபமா முடிந்துவிடும். ದೇವರು ಮನಸ್ಸಿಟ್ರೆ ಅದು ತುಂಬಾ ಸುಲಭವಾಗಿ ಆಗತ್ತೆ. அவர் ஆல்ரெடி நினைச்சிட்டாரு, ஆல்ரெடி சொல்லிட்டாரு ப்ராஃபிட் கிட்ட, அடுத்த இடத்துக்கு நீ போகணும் அப்படின்ட்டு. ಅವರು ಆಲ್ರೆಡಿ ಆ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಪ್ರವಾದಿ ಅವರ ಹತ್ರ ಹೇಳ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ನೀನ್ ಬೇರೆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. அதனாலேயே வந்து என்ன போவோம், ஒரு மகிமையான இடத்துக்கு ನಾವು போக போறோம். ಅದರಿಂದ ಏನಾಗುತ್ತದೆ, ಒಂದು ಮಹಿಮೆಯಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾವು ಹೋಗುತ್ತೇವೆ. ஹalleluya. ஹalleluya. சோ இது வரைக்கும் கொடுத்தவங்களுக்குலாம் ப்ராஃபிட்டின் சார்பாக, மினிஸ்ட்ரியின் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ಇದುವರೆಗೂ ಕೊಟ್ಟವರ ಎಲ್ಲರಿಗೂ ಪ್ರವಾದಿಯ ಪರವಾಗಿ, ಸೇವೆಯ ಪರವಾಗಿ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ. நல்ல சத்தமா கை தட்டுங்க, பரவாயில்ல. ಚೆನ್ನಾಗಿ ಶಬ್ದವಾಗಿ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ. ஹalleluya. ஹalleluya. praise the lord. praise the lord. இப்போ நம்ம வசனத்துல கடந்து செல்லுவோம். ಈಗ ನಾವು ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಹೋಗೋಣ. இன்னைக்கு வரப்போற செய்தி வந்து சில பேருக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கும், அந்த செய்தியை பெற்றுக்கொள்றதுக்கு. ಇವತ್ತು ಬರುವ ಸಂದೇಶವನ್ನ ಪಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಕೆಲವರಿಗೆ ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಗಿರುತ್ತೆ. என்ன பாஸ்டர் இதை பத்தி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு யோசிப்பீங்க. ಏನು ಪ್ರವಾದಿ ಅವರು ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲ ಮಾತಾಡ್ತಾರೆ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀರಾ? நான் ஏதோ புதுசா உருவாக்கி பேசலங்க, ನಾನೇನೋ ಹೊಸದಾಗಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿ ಮಾತಾಡ್ಲಿಲ್ಲ. பைபிள் இருக்கிறது தான் பேசுறேன். ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಇರೋ ವಾಕ್ಯನೇ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. நம்ம வந்து பைபிள்ல படிக்கும்போது நல்லா இருக்கும், ஆனா மத்தவங்க சொல்லும்போது சில வாட்டி சுருக்குன்னு இருக்கும். ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ, ಆದ್ರೆ ಅದೇ ಮಾತನ್ನ ಬೇರೊಬ್ರು ಹೇಳುವಾಗ ನಮ್ಗೆ ಚುಚ್ಚತ್ತೆ. ஆனா இது நீங்க தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னா, இந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும். ಆದ್ರೆ ಈ ಸತ್ಯವನ್ನ ನೀವು ತಿಳ್ಕೊಂಡ್ರೆ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗುತ್ತೆ. எத்தனை பேர் சொல்றீங்க என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னு? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆ ಆಗ್ಬೇಕು? நமக்கு எத்தனையோ உண்மை தெரிஞ்சிருக்கலாம், ஆனா இந்த உண்மை உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உங்களால பார்க்க முடியாது. ನಮಗೆ ಎಷ್ಟೋ ಸತ್ಯಗಳು ತಿಳಿದಿರಬಹುದು, ಈ ಸತ್ಯ ತಿಳಿದೇ ಹೋದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆಯನ್ನು ನೋಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. நமக்கு நீ என்ன பார்க்க போறோம், இது வந்து தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல, இந்த வார்த்தை எனக்கு என்ன கரெக்டான வார்த்தை வருதுன்னு தெரியல, நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். யாருக்கா தமிழ் தெரிஞ்சா அதை வந்து சொல்லுங்க எனக்கு. ಇಂಗ್ಲಿಷಲ್ಲಿ ಹೇಳ್ತೀನಿ, ಅದನ್ನ ತಮಿಳಲ್ಲಿ ಹೇಳಿ ನನಗೆ. இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்து கிவிங், கொடுப்பது. கொடுப்பது. சரி, கொடுப்பது பத்தியே நம்ம பார்த்துடலாம் இன்னைக்கு. ಇವತ್ತು ಕೊಡೋದ್ರ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡೋಣ. இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்து கொடுப்பது. ಇವತ್ತು ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಬಂದು ಕೊಡೋದು. என்னத்தை கொடுக்க போறாங்க, ಏನನ್ನ ಕೊಡ್ತಾರೆ? நம்ம தேவன் வந்து பைபிள்ல கொடுப்பது பத்தி என்ன சொல்லுகிறாருங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு கத்துக்க போறோம். ನಮ್ಮ ದೇವರು ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಕೊಡೋದ್ರ ಬಗ್ಗೆ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಎಂಬುದರ ಬಗ್ಗೆ ನಾವು ಕಲಿಯೋಣ. ஸோ புதுசா வந்தவங்கலாம் பயந்துடாதீங்க, என்னப்பா வந்த உடனே கொடுக்கறத பத்தி பேசுறாங்க அப்படின்ட்டு. ಹೊಸದಾಗಿ ಬಂದವರೆಲ್ಲ ಭಯ ಪಡಬೇಡಿ, ಏನಪ್ಪ ಬಂದ ತಕ್ಷಣ ಕೊಡೋದ್ರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ ಅಂತ. ஃபர்ஸ்ட் செய்தியை ஃபுல்லா கேளுங்க. ಮೊದಲು ಸಂದೇಶವನ್ನ ಹಿಡಿ ಕೇಳಿ. கேட்கும்போது உங்க மனசுல ஒரு மாற்றம் வரும் பாருங்க. ನೀವು ಕೇಳುವಾಗ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತೆ ನೋಡಿ. அப்போ உங்களுக்கு தெரியும், ஆஹா இது நல்லா தான் சொன்னாரு அப்படின்ட்டு. ಆವಾಗ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ, ಆಹಾ ಇದು ಒಳ್ಳೆಯದೇ ಹೇಳಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. சோ வசனத்துல 7 விதமான கொடுப்பது பத்தி இருக்கு. ವಾಕ್ಯದಲ್ಲಿ 7 ರೀತಿಯಾಗಿ ಕೊಡೋದ್ರ ಬಗ್ಗೆ ಇದೆ. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, 7 விதமான கொடுப்பதல் பத்தி நம்ம பார்க்க போறோம். ಒಂದಿಲ್ಲ ಎರಡಿಲ್ಲ 7 ರೀತಿಯಾಗಿ ಕೊಡೋದ್ರ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. சோ இந்த கொடுப்பதுங்கிறது ரொம்ப கான்ட்ரோவர்சியான சப்ஜெக்ட். ಈ ಕೊಡೋದು ಎಂಬುದು ತುಂಬಾ ಕಾಂಟ್ರವರ್ಸಿ ಆದ ಒಂದು ಸಬ್ಜೆಕ್ಟ್. எதுக்காக கான்ட்ரோவர்சி? ಯಾಕೆ ಕಾಂಟ್ರವರ್ಸಿ? சில பேர் நினைக்கிறாங்க சபைனாலே உங்களுக்கு வேற வேலையே இல்ல, காசு கேட்கறது தான் உங்களுக்கு வேலைன்னு நினைச்சுக்கிறாங்க. ಕೆಲವರು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ, ಸಭೆ ಅಂದ್ರೇನೆ ಬೇರೆ ಕೆಲಸ ಇಲ್ಲ, ಅವ್ರಿಗೆ ಬರೀ ಕಾಸು ಕೇಳೋದೇ ಕೆಲಸವಾಗಿದೆ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, என்கிட்டே காசு இல்ல, நான் என்னத்த கொடுக்க போறேன். ಕೆಲವರು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ, ನನ್ನ ಹತ್ರನೇ ಹಣ ಇಲ್ಲ, ನಾನು ಏನ್ ಕೊಡೋದು, ஏன் நிலைமையே கஷ்டமா இருக்கு, நான் என்னத்த கொடுக்க போறேன், ನನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿನೇ ಕಷ್ಟವಾಗಿದೆ, ನಾನು ಏನ್ ಕೊಡೋದು. நீங்க இந்த மெசேஜ் ஃபுல்லா கேட்டப்புறம் நீங்க வேற மாதிரி பேச ஆரம்பிப்பீங்க. ಈ ಸಂದೇಶನ ಹಿಡಿ ನೀವು ಕೇಳಿದ ಮೇಲೆ ನೀವು ಬೇರೆ ತರ ಮಾತಾಡ್ತೀರಾ. ஹalleluya, 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 ஹalleluya. தேவனுடைய விருப்பம் நீங்க தரித்திரத்தில் இருப்பது கிடையவே கிடையாது. ದೇವರ ಇಚ್ಛೆ ನೀವು ದರಿದ್ರ ಬಡತನದಲ್ಲಿ ಇರೋದಲ್ಲ. வசனம் தெளிவா சொல்லுகிறது. ವಾಕ್ಯವು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತೆ, he became poor that you can become rich. ನೀವು ಶ್ರೀಮಂತರ ಆಗೋದಕ್ಕೆ ಆತನು ಬಡವನಾದನು. அவர் தரித்திரமா மாறினார், ஏன் நம்ம வந்து ஸ்ரீமானா இருக்கிறதுனால. ಆತನು ಬಡವನಾದನು ಯಾಕೆ? ನಾವು ಶ್ರೀಮಂತರಾಗಿರೋದಕ್ಕೆ. நம்ம ஸ்ரீமானா இருக்கணும்ங்கிறதுக்காகவே அவர் வந்து ஒரு தரித்திரமா மாறினாரு. ನಾವು ಶ್ರೀಮಂತರಾಗಿರಬೇಕು ಎಂಬುದಕ್ಕಾಗಿಯೇ ಆತನು ಬಡವನಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆದನು. அதனால கொடுப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப கான்ட்ரோவர்ஷியல் சப்ஜெக்ட் சில பேருக்கு. ಅದರಿಂದ ಕೊಡೋದು ಎಂಬುದು ಕೆಲವರಿಗೆ ತುಂಬಾ ಕಾಂಟ್ರವರ್ಷಿಯಲ್ ಆದ ಒಂದು ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಆಗಿದೆ. ஆனா நீங்க ஆவிக்குரிய கண்ணுல இந்த சப்ஜெக்ட் நீங்க கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நீங்க இந்த மாதிரி ஒரு மெசேஜ் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. ಆದ್ರೆ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣಲ್ಲಿ ಈ ಒಂದು ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಅನ್ನ ನೀವು ಕೇಳಿದ್ರೆ, ಈ ತರ ಒಂದು ಸಬ್ಜೆಕ್ಟ್, ಈ ತರ ಒಂದು ಮೆಸೇಜ್ ಅನ್ನ ನೀವು ಎಲ್ಲಿನೂ ಕೇಳಿರೋದಿಲ್ಲ. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனா இந்த மெசேஜ் ஃபுல்லா கேட்ட அப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவு
வரும்படியா இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ಅನೇಕರಿಗೆ ಒಂದು ಗೊಂದಲ ಇರುತ್ತದೆ, ಆದರೆ ಈ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಿದ ಮೇಲೆ ನಿಮಗೆ ಒಂದು ಕ್ಲಾರಿಟಿ ಬರಲಿ ಅಂತ ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, 7 விதமான கொடுப்பதில். ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಹೇಳಿ, 7 ರೀತಿಯಾಗಿ ಕೊಡುವುದು. 7 விதமான கொடுப்பது. ஹalleluya. 7 ರೀತಿಯಾಗಿ ಕೊಡುವುದು. ஒண்ணா பார்த்துட்டே வரலாம், ಒಂದೊಂದಾಗಿ ನೋಡ್ಕೊಂಡೇ ಬರೋಣ. ஒன்னொன்னும் வித்தியாசமானது, எதுவுமே நீங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஒரு காரியமும் வந்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட், எல்லாமே ஒண்ணு கிடையாது. ಒಂದೊಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದೆ, ಯಾವುದರಲ್ಲೂ ನೀವು ಕನ್ಫ್ಯೂಸ್ ಆಗಬಾರ್ದು. ಒಂದೊಂದು ಅದರ ರೀತಿಯಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದೆ. அதே மாதிரி நம்ம இந்த 7 விதத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு விதத்துக்கும் ஒரு விதமான பிளெஸ்ஸிங்கும் இருக்கு அது கூடயே. ಅದೇ ಪ್ರಕಾರ ನಾವು ಈ 7 ರೀತಿಯನ್ನು ನೋಡುವಾಗ ಒಂದೊಂದು ರೀತಿಯಲ್ಲೂ ಅದಕ್ಕಾಗಿರುವ ಒಂದು ಆಶೀರ್ವಾದನೂ ಇದೆ. ஒரு விஷயம் ஒண்டி நான் தெளிவா சொல்றேன், ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. தேவன் வந்து கடன்காரன் கிடையாது. ದೇವರು ಬಂದು ಸಾಲಗಾರನಲ್ಲ. அவர் கடன்காரன் கிடையாது. ಆತನು ಸಾಲಗಾರನಲ್ಲ. அதாவது நீங்க அவர்கிட்ட ஏதாவது கொடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து அது கடனை வச்சுக்கவே மாட்டார், திருப்பி உங்களுக்கு பல மடங்கா திருப்பி கொடுப்பாரு. ಅದು ಹೇಗೆ ಅಂದ್ರೆ, ನೀವು ಅವ್ರ ಹತ್ರ ಏನಾದ್ರೂ ಕೊಟ್ರೆ ಅದನ್ನ ಸಾಲವಾಗಿ ಇಟ್ಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಹಲವಾರು ಪಾಲು ಹೆಚ್ಚಾಗಿ ಕೊಡುತ್ತಾರೆ. அதுக்கும் முக்கியமான ஒரு உண்மையை அவங்ககிட்ட சொல்றேன். ಅದಕ್ಕೂ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಸತ್ಯವನ್ನು ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. நம்ம தேவன் வந்து பரதேசி கிடையாது. ನಮ್ಮ ದೇವರು ಬಂದು ಪರದೇಶಿ ಅಲ್ಲ. கையில ஒண்ணுமே இல்லாம கஷ்டத்துல கிழிஞ்ச துணி போட்டு அந்த மாதிரி வாடுற தேவன் கிடையாது நம்ம தேவன். ಕೈಯಲ್ಲಿ ಏನು ಇಲ್ಲದೆ ಹರ್ಕಲ್ ಬಟ್ಟೆ ಹಾಕೊಂಡು ಹಾಗೆ ಇರೋ ಕಷ್ಟದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರಲ್ಲ. நம்ம தேவன் எந்த மாதிரி தேவன் தெரியுமா? ನಮ್ಮ ದೇವರು ಯಾವ ತರ ದೇವರು ಗೊತ್ತಾ? பரலோகத்துல தர இந்த தார்ல போடுவாங்களா, எதுல போடுவாங்க? ಪರಲೋಕದಲ್ಲಿ தங்கத்துல இருக்கு, தரையே வந்து அதாவது ரோடே வந்து கோல்டுல இருக்கு பரலோகத்துல. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಆ ರಸ್ತೆನೇ ಬಂದು ಚಿನ್ನದಲ್ಲಿದೆ. கேட் எப்படி இருக்கு தெரியுமா? ಆ ಗೇಟ್ ಹೆಂಗಿದೆ ಗೊತ್ತಾ? கேட்ல பலவிதமான கற்கள் பதிவுப்பட்டிருக்கு. ಆ ಗೇಟ್ ಅಲ್ಲಿ ಅಮೂಲ್ಯವಾದ ಕಲ್ಲುಗಳು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பேர்ல் கேட்ஸ் அப்படிம்பாங்க. ಮುತ್ತುಗಳು. அது மாதிரி நிறைய விஷயம் பரலோகத்துல இருக்கு. தேவனுக்கு வந்து நம்ம கொடுத்துதான் அவர் வந்து பணக்காரனா அவசியமே கிடையாது. ಆ ತರ ಅನೇಕ ವಿಷಯಗಳು ಪರಲೋಕದಲ್ಲಿದೆ. ನಾವು ಕೊಟ್ಟೆ ದೇವರು ಶ್ರೀಮಂತರಾಗಬೇಕು ಅನ್ನೋ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. அதே மாதிரி நம்ம எவ்வளவுதான் கொடுத்தாலும், இந்த ஃபுல் பூமி அவர் கொடுத்தாலும் அவர்கிட்ட இருக்கிறதுக்கு ஈடே கிடையாது. ಅದೇ ಪ್ರಕಾರ ಇಡೀ ಭೂಮಿನೇ ಅವ್ರ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ರೇನು ಅವ್ರ ಹತ್ರ ಇರೋದಕ್ಕೆ ಅದು ಈಡು ಇರೋದಿಲ್ಲ. வசனம் தெளிவா சொல்லுகிறது. ವಾಕ್ಯವು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, பரலோகம் அவருடைய சிங்காசனம், ಪರಲೋಕವು ಆತನ ಸಿಂಹಾಸನ, பூமி அவரோட பாதபடி, ಭೂಮಿ ಆತನ ಪಾದಪೀಠ. அதனால நம்ம வந்து நம்ம எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிறதுனால தான் கொடுக்கணும். ನಾವು ಯಾಕೆ ಕೊಡಬೇಕು ಅಂದ್ರೆ, ನಮ್ಮ ಬಾಳು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು, ಅದಕ್ಕಾಗಿನೇ ಕೊಡಬೇಕು. நம்ம இந்த என் வாழ்க்கையோட கதையை நீங்க கேட்டாலே தெரியும், நான் சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்ட்டு. ನನ್ನ ಜೀವನ ಕಥೆಯನ್ನು ನೀವು ಕೇಳಿದ್ರೇನೆ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ನಾನು ಹೇಳೋದು ಎಲ್ಲ ನಿಜ ಎಂಬುದಾಗಿ. எனக்கு 18 வயசு இருக்கும்போது, ನನಗೆ 18 ವರ್ಷ ಇರುವಾಗ செகண்ட் PUCல ಸೆಕೆಂಡ್ PUCಯಲ್ಲಿ தப்பான சமூகத்துல சேர்ந்து, ತಪ್ಪಾದ ಸ್ನೇಹಿತರ ಜೊತೆ ಸೇರಿ சிகரெட் குடி அந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் உருவாகி, ಸಿಗರೆಟ್ ಎಣ್ಣೆ ಹೊಡೆಯೋದು ಈ ತರ ಅಭ್ಯಾಸಗಳಿಗೆಲ್ಲ ಹೋಗಿ, அந்த மாதிரி ஆயிட்டு நான் செகண்ட் PUCல ஃபெயில் ஆயிட்டேன். ಆ ತರ ಹೋಗಿ ನಾನು ಸೆಕೆಂಡ್ PUCಯಲ್ಲಿ ಫೇಲ್ ಆದೆ. எங்க வீட்டுல நான் கடன் மேல கடன் பிரச்சனை, ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಸಾಲದ ಮೇಲೆ ಸಾಲದ ಸಮಸ್ಯೆ, வீட்டுல காசு கிடையாது, ಮನೆಯಲ್ಲಿ ಕಾಸಿಲ್ಲ. ஆனா அந்த செகண்ட் PUC ஃபெயில் ஆயிட்டு நான் வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன். ಆ ಸೆಕೆಂಡ್ PUC ಫೇಲ್ ಆಗಿ ನಾನು ಮನೆ ಬಿಟ್ಟು ಓಡೋಗ್ಬಿಟ್ಟೆ. அப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு, ಸ್ವಲ್ಪ ದಿನ ಆದ್ಮೇಲೆ ಮತ್ತೆ ನಾನು ಮನೆಗೆ ಬಂದೆ. படிக்கிறதுக்கு காசு இல்லாம பெட்ரோல் பங்க்ல 40 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளத்துல நான் வேலை பண்ணிட்டு இருந்தேன். ಓದೋದಕ್ಕೆ ಕಾಸಿಲ್ಲದೆ ಪೆಟ್ರೋಲ್ ಬಂಕ್ಗೆ ಹೋಗಿ 40 ರೂಪಾಯಿಗೆ ಒಂದು ದಿನ ಸಂಬಳದಲ್ಲಿ ನಾನು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. நான் இன்னைக்கு எப்படி இருக்கேங்கிறத செய்தியின் கடைசியில சொல்றேன். ನಾನು ಇವತ್ತು ಹೆಂಗಿದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಸಂದೇಶದ ಕೊನೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೇನೆ. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னா அவங்களுக்கு வந்து கிளைமேக்ஸ் முன்னாடியே கொடுத்த மாதிரி ஆயிடும். ಇದನ್ನ ನಾನು ಮುಂಚಿತವಾಗಿ ಹೇಳ್ಬಿಟ್ರೆ ಕ್ಲೈಮ್ಯಾಕ್ಸ್ ನ ಮೊದಲೇ ಹೇಳಿದಾಗ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. அப்படி இருக்கும்போது நான் இயேசுவை சந்திச்சேன். ಆ ತರ ನಾನು ಇರುವಾಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನ ನಾನು ಭೇಟಿ ಮಾಡಿದೆ. என் வாழ்க்கையில இயேசு வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாரு. ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಂದು ಬದಲಾವಣೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ರು. பல வருஷமா என்ன வந்து வழி நடத்தி கொண்டு வந்துட்டே இருக்காரு. ಹಲವಾರು ವರ್ಷಗಳಿಂದ ನನ್ನ ನಡೆಸ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏறக்குறைய 20 வருஷம் ஆக போறது இப்ப நான் இயேசு கிட்ட வந்து. ಈಗ ನಾನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಬಂದು 20 ವರ್ಷ ಆಗ್ತಾ ಇದೆ. இந்த 20 வருஷத்துல ஒன்று நான் நிச்சயமா என்ன சொல்வேன்னா, தேவன் எப்பவுமே உங்க கையை விட்டு கூடவே மாட்டார். ಈ 20 ವರ್ಷದಲ್ಲಿ ನಾನು ಖಂಡಿತವಾಗಿ ಏನು ಹೇಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ, ದೇವರು ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮನ್ನ ಕೈ ಬಿಡೋದೇ ಇಲ್ಲ. வசனம் சொல்ற மாதிரியே நான் உன்னை மறப்பதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லைங்கிறது 100% உண்மையான வார்த்தை. ವಾಕ್ಯ ಹೇಳುವ ಪ್ರಕಾರ ನಾನು ನಿನ್ನ ಮರೆಯುವುದು ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಕೈ ಬಿಡುವುದೂ ಇಲ್ಲ ಎಂಬುದು ನಿಜವಾದ ಒಂದು ಮಾತು. என்ன இவ்வளோ உயர்வுக்கு கொண்டு வந்திருக்கிறார்னா,
உங்களையும் கொண்டு வர தருண் அவருக்கு இருக்கிறது. ನನ್ನನ್ನು ಇಷ್ಟು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಆತನು ತಂದಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ಆತನು ತರುವುದು ನಿಶ್ಚಯವಾಗಿದೆ. ஆனா நம்ம அதுக்கு அலைன் ஆகலன்னா நம்ம மேல வர முடியாது. ಆದ್ರೆ ನಾವು ಅದರ ಜೊತೆ ಅಲೈನ್ ಆಗ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವು ಮೇಲೆ ಬರಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. So இன்னைக்கு நம்ம வசனத்துல அந்த 7 விதமான கொடுப்பதல் பத்தி நம்ம கத்துக்கலாம். ಇವತ್ತು ವಾಕ್ಯದಲ್ಲಿ 7 ರೀತಿಯಾಗಿ ಕೊಡೋದ್ರ ಬಗ್ಗೆ ನಾವು ಕಲಿಯೋಣ. விதமான கொடுப்பது, ಮೊದಲನೇ ರೀತಿಯಾಗಿ ಕೊಡುವುದು. சில வசனத்துல வந்து படிக்க போற யாரா தமிழ் படிக்கிறவர் நீங்கன்னா அந்த வசனத்தை படிக்க ரெடியா இருங்க. ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನ ನಾನು ಓದುತ್ತೇನೆ, ತಮಿಳಲ್ಲಿ ಓದೋರು ರೆಡಿಯಾಗಿರಿ. ஸோ முதல் விதமான கொடுப்பதல் வந்து சேரிட்டி. ಮೊದಲನೇದಾಗಿ ಕೊಡೋದು ಬಂದು ಚಾರಿಟಿ. அதுவும் ஒரு விதமான கொடுப்பது தான். ಧರ್ಮ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಕೊಡುವುದು, ಅದು ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಕೊಡುವುದೇ. Matthew 6:3-4, Matthew 6:3-4 வசனம். ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 3 to 4 ವಚನ. இந்த வசனத்தை கேட்கலாம் முதல்ல. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳೋಣ ಮೊದಲು. நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் இருப்பதற்கு அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அது அடுத்தது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஹalleluya. ஹalleluya. முதல் விதமான கொடுப்பது என்னது? ಮೊದಲನೇ ರೀತಿಯಾಗಿ ಕೊಡುವುದು ಹೇಗೆ? என்னது? தர்மத்துக்காக கொடுப்பது. ಧರ್ಮಕ್ಕಾಗಿ ಕೊಡುವುದು. தானம் கொடுப்பது. ದಾನ ಕೊಡುವುದು. யாருக்கு தானம் கொடுக்கணும்? ಯಾರಿಗೆ ದಾನ ಕೊಡಬೇಕು? யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கரெக்டான தானத்தை கொடுக்கணும். ಯಾರಿಗೆ ಬೇಕಾಗಿದೆ ಅವರಿಗೆ ಸರಿಯಾದ ದಾನವನ್ನ ಮಾಡಬೇಕು. அந்த தானம் கொடுப்பது கூட எப்படி கொடுக்கணும்? ಆ ದಾನ ಕೊಡೋದು ಕೂಡ ಹೇಗೆ ಕೊಡಬೇಕು? வலது கை கொடுக்கிறது இடது கை கூட தெரியாத கூடாது. ನಿನ್ನ ಬಲಗೈ ಕೊಡುವುದು ನಿನ್ನ ಎಡಗೈಗೂ ಗೊತ್ತಾಗಬಾರದು. நீங்க வந்து தாரத்தை பட்ட அடைச்சு உலகத்தையே கூட்டு பார்ப்பா நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கவே கூடாது. ನೀವು ಎಲ್ಲರ ಹತ್ರನೂ ಹೇಳಿ ನೋಡಪ್ಪ ನಾನು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಕೊಡೋದಲ್ಲ. சில பேர்லாம் இருக்காங்க, ಕೆಲವರೆಲ್ಲ ಇದ್ದಾರೆ, அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ, ಅವ್ರು ಕೊಡ್ತಾರೋ ಇಲ್ಲವೋ, நான் கொடுத்துட்டேன்னு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க பாருங்க. ಕೊಟ್ಬಿಟ್ಟೆ ಅಂತ ಬಂದು ಪಬ್ಲಿಷ್ ಮಾಡ್ತಾರೆ ನೋಡಿ. வாங்கிறவங்க பாவம் வாங்கிட்டே தான் இருக்கிறாங்க. ಅವ್ರು ತಗೊಂಡಿರೋರು ತಗೊಂಡೇ ಇರ್ತಾರೆ. அவங்க வாழ்க்கையோ ಮಾರಿನ மாதிரி தெரியல, ಅವ್ರ ಜೀವನ ಬದಲಾವಣೆ ಆದಂಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இவங்களுக்கு கொண்டு விளம்பரம் வருது, ಆದ್ರೆ ಇವ್ರಿಗೆ ಮಾತ್ರ ಒಳ್ಳೆ ಅಡ್ವರ್ಟೈಸ್ಮೆಂಟ್ ಸಿಗುತ್ತೆ. வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತೆ, நீங்க தான தர்மம் செய்யும் பொழுது நீங்க வந்து அந்தரங்கமாய் செய்ய வேண்டும். ನೀವು ದಾನ ಧರ್ಮ ಮಾಡುವಾಗ ಅದನ್ನ ನೀವು ಬಂದು ಅಂತರಂಗವಾಗಿ ಮಾಡಬೇಕು. ಸೀಕ್ರೆಟಾ நீங்க செய்யணும், ರಹಸ್ಯವಾಗಿ ಮಾಡಬೇಕು, யாருக்குமே தெரியக்கூடாது, ಯಾರಿಗೂ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಗೊತ್ತಾಗಬಾರದು. ஆனா அந்த மாதிரி செய்யும் பொழுது அதோட பலன் என்ன? ಆ ತರ ಮಾಡುವಾಗ ಅದರ ಪ್ರತಿಫಲ ಏನು? அந்தரங்கத்தில் நீங்கள் செய்வதை பார்க்கிற பிதா உங்களை வெளிப்படையாய் ಆಶೀರ್ವದಿಪ. ಅಂತರಂಗದಲ್ಲಿ ನೀವು ಮಾಡೋದನ್ನ ನೋಡುವ ದೇವರು ನಿಮಗೆ ಬಹಿರಂಗವಾಗಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. So first of all நம்ம வந்து தானம் பண்ணும்போது சீக்ரெட்டா செய்யணும். ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ದಾನ ಮಾಡುವಾಗ ರಹಸ್ಯವಾಗಿ ಮಾಡಬೇಕು, மத்தவங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது, ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಅದು ಗೊತ್ತಾಗಬಾರದು. இதுதான் முதல் விதமான கொடுப்பதல். ಇದೇ ಮೊದಲನೇ ರೀತಿಯಾಗಿ ಕೊಡುವುದು. அது உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவுல, ಅದು ನಿಮಗೂ ದೇವರಿಗೂ ಮಧ್ಯೆ ಇರುವ ಕಾರ್ಯ. எவ்வளவு கொடுக்குறீங்க, எப்படி கொடுக்குறீங்க, அது வந்து இந்த டீடைல்ஸும் யாருக்கும் ஷேர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ನೀವು ಎಷ್ಟು ಕೊಡ್ತೀರಾ, ಯಾರು ಕೊಡ್ತೀರಾ, ಯಾವ ಡೀಟೇಲ್ಸ್ ನೀವು ಯಾರ ಹತ್ರ ಹೇಳಬೇಕು ಅನ್ನೋ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. நீங்க அந்த மாதிரி பண்ணும்பொழுது தான் தேவன் என்ன பண்ணுவாரு, உங்களை வெளிப்படையா உங்களுக்கு ரிவார்ட் கொடுப்பாரு. ನೀವು ಆತರ ಮಾಡುವಾಗ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ನಿಮಗೆ ಬಹಿರಂಗವಾಗಿ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. சரி பாஸ்டர், நான் எப்படி தான தர்மம் செய்யறது, எப்படி நான் கரெக்டான ஆளு கொடுக்கறது? ಸರಿ ಪಾಸ್ಟರ್, ನಾನು ಹೇಗೆ ದಾನ ಧರ್ಮ ಮಾಡೋದು, ಹೇಗೆ ಸರಿಯಾದ ವ್ಯಕ್ತಿಗೆ ನಾನು ಕೊಡೋದು? அதுதான் நீங்க வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். ಅದರಲ್ಲಿ ನೀವು ಸ್ವಲ್ಪ ರಿಸರ್ಚ್ ಮಾಡಬೇಕು. அன்பார்ச்சுனேட்லி இந்த காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, பிச்சை எடுப்பதுங்கிறதே வந்து ஒரு பிசினஸா மாறிடுச்சு. ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಏನಾಗ್ಬಿಡ್ತು ಅಂದ್ರೆ ಭಿಕ್ಷೆ ಬೇಡೋದೇ ಅದು ವ್ಯಾಪಾರ ಆಗ್ಬಿಡ್ತು. எத்தனையோ பேர் படத்திலே ஓப்பனா அதை காமிச்சிட்டாங்க. ಎಷ್ಟೋ ಜನರು ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ಅದನ್ನ ತೋರಿಸ್ಬಿಟ್ರು. அதாவது ஒரு கும்பல், ஒரு கேங் வந்துட்டு அவங்க ஆளுங்களை பிச்சை எடுக்க அனுப்பிச்சிட்டு அந்த காசெல்லாம் ஒன்றா எடுத்துட்டு அது அப்படியே ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு வராங்க. ಒಂದು ಗುಂಪು ಜನರು ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿರೋನ್ನ ಭಿಕ್ಷೆ ಬೇಡಕ್ಕೆ ಬಿಟ್ಟು ಆ ಕಾಸನ್ನು ಅವ್ರು ಇಟ್ಕೊಂಡು ಅವ್ರ ಬಿಸ್ನೆಸ್ ತರ ಅದನ್ನ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த என்டையர் கிவிங், இந்த டைப் ஆஃப் கிவிங்ல என்னோட அபிப்பிராயம் என்னன்னா, யாருக்கு நீங்க போய் கொடுக்கணும்னா, யாரால உண்மையாலேயே செய்ய முடியாதோ, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, அவங்களுக்கு கொண்டு நீங்க கொடுக்கணும். ಈ ತರ ಕೊಡೋದ್ರಲ್ಲಿ ನನ್ನ ಅಭಿಪ್ರಾಯ ಏನು ಅಂದ್ರೆ,
ಯಾರಿಗೆ ನಿಜವಾಗಿಯೂ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗೋದಿಲ್ವೋ ಅಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ ನೀವು ಹೋಗಿ ಕೊಡಬೇಕು. இப்போ எத்தனையோ பேர் ஊனமற்றவங்க இருக்காங்க. ಈಗ ಎಷ್ಟೋ ಜನರು ಅಂಗವಿಕಲರು ಇರ್ತಾರೆ. எல்லா ஊனமற்றவங்களும் வந்து ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்களா? ಎಲ್ಲ ಅಂಗವಿಕಲರು ರೋಡಲ್ಲಿ ಬಂದು ಭಿಕ್ಷೆ ಬೇಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எத்தனையோ ஊனமற்றவங்க வந்து வேலை செய்து புழைஞ்சு கொண்டிருக்காங்க. ಎಷ್ಟೋ ಅಂಗವಿಕಲರು ಕೆಲಸ ಮಾಡಿ ಬದುಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. எத்தனையோ ஊனமற்றவங்க பிசினஸ் செஞ்சுட்டு நல்ல பணக்காரனா வந்துட்டு இருக்காங்க. ಎಷ್ಟೋ ಅಂಗವಿಕಲರು ವ್ಯಾಪಾರ ಮಾಡಿ ಒಳ್ಳೆ ಶ್ರೀಮಂತರಾಗಿದ್ದಾರೆ. எத்தனை பேருக்கு ஜொமேட்டோ தெரியும்? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಝೊಮ್ಯಾಟೊ ಗೊತ್ತು? அவங்க வந்து பாத்தீங்கன்னா சில பேர் இந்த மாதிரி 3 வீலர் அந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டு போய் அவங்க டெலிவரி பண்றாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಕೆಲವರು 3 ವೀಲರ್ ಓಡಿಸ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಅವರು ಡೆಲಿವರಿ ಮಾಡ್ತಾರೆ. அவங்களால என்ன பண்ண முடியும் அவங்க செய்யறாங்க. ಅವರಿಂದ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತೋ ಅದನ್ನ ಅವ್ರು ಮಾಡ್ತಾರೆ. நீ அவங்களுக்கு போய் தான தர்மம் பண்ணீங்கன்னா உங்களை திட்டி தான் அனுப்புவாங்க. ನೀವು ಹೋಗಿ ಅವ್ರಿಗೆ ದಾನ ಧರ್ಮ ಮಾಡಿದ್ರೆ ಅವ್ರು ನಿಮ್ಮನ್ನ ಬೈದು ಕಳಿಸ್ತಾರೆ. நான் என் பாட்டுக்கு வேலையை பண்றீங்க, என்னையே டிஸ்டர்ப் பண்றீங்க. ನಾನ್ ಪಾಡು ನನಗೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದೀನಿ, ನೀವ್ ಯಾಕೆ ನನ್ನ ತೊಂದರೆ ಮಾಡ್ತೀರಾ? அதே மாதிரி சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா தான் இருக்கும், கை காலு கண்ணு மூக்கு காது எல்லாமே நல்லா தான் இருக்கும், ஆனா பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. ಆದ್ರೆ ಕೆಲವರು ಇರ್ತಾರೆ, ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ, ಕೈ ಕಾಲು ಕಣ್ಣು ಮೂಗು ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ, ಆದ್ರೇನೋ ಅವ್ರು ಭಿಕ್ಷೆ ಬೇಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. நான் வந்து பல வருஷம் முன்னாடி தொட்டனை குந்தின்னு ஒரு மாரத்தள்ளியில் ஒரு இடத்துல இருந்தேன். ಹಲವಾರು ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ದೊಡ್ಡನಕುಂದಿ ಮಾರ್ತಳ್ಳಿ ಎಂಬ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದೆ. டெய்லி காலையில இருந்து பஸ்ல வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தேன். ಬೆಳಿಗ್ಗೆ ನಾನು ಬಸ್ಸಲ್ಲಿ ಆಫೀಸ್ಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ. மணிப்பால் ஹாஸ்பிட்டல் அந்த இடம் தெரியுமா யாருக்காது? ಮಣಿಪಾಲ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಜಾಗ ಗೊತ್ತಿದೆಯಾ ಯಾರಿಗಾದ್ರೂ? ஒரு வயசானவர் வந்து உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பாரு. ಅಲ್ಲಿ ಒಂದು ವಯಸ್ಸಾದವ್ರು ಬಂದು ಕೂತ್ಕೊಂಡು ಭಿಕ್ಷೆ ಬೇಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ரொம்ப பாவமா இருக்கும் அவரை பார்த்தா. ಅವನ ನೋಡಿದ್ರೆ ತುಂಬಾ ಪಾಪ ಅನ್ಸುತ್ತೆ. நானும் கொஞ்ச நாளா வந்து அவர் கொடுத்துட்டு இருந்தேன். ನಾನು ಸ್ವಲ್ಪ ದಿನ ಅವ್ರಿಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೆ. ஆனா சாயங்காலம் ஆயிட்டா இவர் வந்து பார்க்கணுமே நீங்க. ಆದ್ರೆ ಸಂಜೆ ಆಗ್ಬಿಟ್ರೆ ಇವನ್ನ ನೋಡ್ಬೇಕಲ್ಲ ನೀವು. நல்லா சரக்க போட்டுட்டு ಚೆನ್ನಾಗಿ ಕುಡಿದು ಬಿಟ್ಟು ரோட்ல போய் எல்லாரையும் கத்திட்டு கூப்பாடிட்டு எல்லாரும் அடிச்சுட்டு ஃபுல்லா கலாட்டை பண்ணிட்டு தான் போவார். ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲರನ್ನು ಕೂಗಾಡಿ ಕಿರ್ಚಿ ಗಲಾಟೆ ಮಾಡ್ತಾನೆ ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾರೆ. அவனா நீயே? ಅವನಾ ನೀನು? என்னப்பா அவர் சொல்லுவார், மார்னிங் வேற வாய் இது வேற வாய். ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ಬೆಳಿಗ್ಗೆ ಇದು ಬೇರೆ ಬಾಯಿ, ಇವಾಗಿರೋದು ಬೇರೆ ಬಾಯಿ ಅಂತಾರೆ. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் எதுக்கு பிச்சை எடுக்கிறாங்க? அவங்க வந்து குடிக்கிறதுக்காகவே பிச்சை எடுக்கிறாங்க. ಕೆಲವರು ಯಾಕೆ ಭಿಕ್ಷೆ ಬೇಡ್ತಾರೆ? ಅವ್ರು ಕುಡಿಯೋದಕ್ಕಾಗಿ ಭಿಕ್ಷೆ ಬೇಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இவங்களுக்கு நீங்க எது செஞ்சாலுமே அவங்க வாழ்க்கை வந்து மாற போறது கிடையாது. ಇವರಿಗೆ ನೀವು ಏನು ಮಾಡಿದ್ರು ಅವ್ರ ಜೀವನ ಬದಲಾವಣೆ ಆಗೋದಿಲ್ಲ. உண்மையா யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு நீங்க உதவி செய்யும் பொழுது அந்த கிவிங் வந்து அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ನಿಜವಾಗಿ ಯಾರಿಗೆ ಬೇಕಾಗಿದೆಯೋ ಅವ್ರಿಗೆ ನೀವು ಸಹಾಯ ಮಾಡುವಾಗ ಆ ಕೊಡೋದಕ್ಕೆ ಒಂದು ವ್ಯಾಲ್ಯೂ ಇರುತ್ತೆ. எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ನನಗೆ ಒಂದು ಆಸೆ ಇದೆ. இந்த ஊர்ல பிச்சை எடுக்கிறவங்க எல்லாரையும் தனியா கூப்பிட்டு வச்சுட்டு ಈ ಊರಲ್ಲಿ ಭಿಕ್ಷೆ ಬೇಡೋರು ಎಲ್ಲರನ್ನೂ ತನಿಯಾಗಿ ಅವ್ರನ್ನ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದು தனியா எனக்கு ஒரு ஃபேக்டரி வச்சு அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ಅವ್ರಿಗೆ ನಾನೊಂದು ಫ್ಯಾಕ್ಟ್ರಿ ಇತ್ತು, ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಒಂದು ಕೆಲಸ ಕೊಡಬೇಕು. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. ಆ ತರ ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எத்தனை பேர் வீட்டுல சக்தி மசாலா யூஸ் பண்ணிருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಮನೆಯಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಮಸಾಲ ಯೂಸ್ ಮಾಡಿದ್ದೀರಾ? யாரும் சமைக்கவே மாட்டீங்களா? ಯಾರು ಅಡಿಗೆನೇ ಮಾಡಲ್ವಾ? சக்தி மசாலா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ಶಕ್ತಿ ಮಸಾಲ ಕೇಳಿದ್ದೀರಾ ಇಲ್ವಾ? தமிழ்காரங்க தான் நீங்களா? ನೀವೆಲ್ಲ ತಮಿಳ್ನವ್ರು ತಾನೆ? சக்தியா ஆச்சியா எதை யூஸ் பண்றீங்க நீங்க? ரெண்டுமே. சக்தி மசாலா நல்லா டேஸ்டா இருக்கும். ಶಕ್ತಿ ಮಸಾಲ ಚೆನ್ನಾಗಿ ರುಚಿಯಾಗಿರುತ್ತೆ. ஸோ அந்த சக்தி மசாலா கம்பெனி வந்துட்டு ஊனமுற்றவங்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. ಆ ಶಕ್ತಿ ಮಸಾಲ ಕಂಪನಿ ಅವ್ರು ಬಂದು ಅಂಗವಿಕಲರನ್ನ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದು ಅವ್ರಿಗೆ ಕೆಲಸ ಕೊಡ್ತಾರೆ. அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாங்க. ಅವ್ರಿಗೆ ಒಂದು ಜೀವನವನ್ನ ಅವ್ರು ಮಾಡಿ ಕೊಡ್ತಾರೆ. தமிழ்ல இங்கிலீஷ்ல ஒரு பழைய சேயிங் ஒன்று இருக்கு. ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಗಾದೆ ಮಾತಿದೆ. யாருக்காவது பசினா நீங்க அவங்களுக்கு மீனை கொடுக்கறது தவிர்த்து ಯಾರಿಗಾದ್ರೂ ಹಸುವೆ ಅಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ನೀವು ಮೀನ್ ಕೊಡೋದನ್ನ ಬಿಟ್ಟು மீனை எப்படி பிடிக்கிறதுங்கிற நீங்க கத்து கொடுங்க, அவங்க வாழ்க்கை மாறிடும் அப்படின்னா. ಮೀನ್ ಹಿಡಿಯೋದು ಹೇಗೆ ಎಂಬುದನ್ನ ಕಲಿಸಿಕೊಡಿ, ಅವ್ರ ಜೀವನ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತೆ. ஸோ இந்த தான தர்மம் நீங்க செய்யும்போது அவங்களோட வாழ்க்கை மாறுற அளவுக்கு நீங்க செய்ய வேண்டும். ಈ ದಾನ ಧರ್ಮ ನೀವು ಮಾಡುವಾಗ ಅವರ ಜೀವನನೇ ಬದಲಾವಣೆ ಆಗೋ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಮಾಡಬೇಕು. அதுதான் உண்மையான தான தர்மம். ಅದೇ ನಿಜವಾದ ದಾನ ಧರ್ಮ. ஸோ நீங்க யாராவது பார்த்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க செய்யுங்க. ನೀವು ಯಾರನ್ನಾದ್ರೂ ನೋಡಿದ್ರೆ ನಿಮ್ಮಿಂದ ಆದಷ್ಟು ನೀವು ಮಾಡಿ. ஆனா ஒரு வாட்டி எட்டி பாருங்க, அவர் எங்க போறாங்க, வேற ஏதாவது கடைக்கு போறாங்களா, வேற ஏதாவது தப்பு தண்டா செய்யறாங்களா. ಆದರೆ ಒಂದು ಸಾರಿ ನೋಡಿ ಅವ್ರು ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರೆ, ಬೇರೆ ಏನಾದ್ರು ತಪ್ಪಾದ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡ್ತಾರಾ, ಬೇರೆ ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೋಗ್ತಾರಾ ಎಂಬುದನ್ನ ನೋಡಿ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ಒಂದು ಸಾರಿ ನೀವು ಚೆಕ್ ಮಾಡಿ ನೋಡಿ. யாருக்கு நீங்க உண்மையா உதவி செய்றீங்களோ அப்போ தேவன் நீங்க சீக்ரெட்ல செய்யும்போது உங்களை வெளிப்படையா உங்களை உயர்த்துவார். ಯಾರಿಗೆ ನೀವು ನಿಜವಾಗಿ ಸಹಾಯ ಮಾಡ್ತೀರೋ ಆವಾಗ ದೇವರು ನೀವು ರಹಸ್ಯವಾಗಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಿಮ್ಗೆ ಬಹಿರಂಗವಾಗಿ ಫಲ ಕೊಡ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம ரெண்டாவது கடந்து செய்யலாமா? ಆ ಎರಡನೇ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡೋಣ. முதல்ல வந்து நம்ம பார்த்த தான தர்மம், சேரிட்டி. ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ನೋಡಿದ್ದು ದಾನ ಧರ್ಮ. இரண்டாவது டைப் ஆஃப் கிவிங் வந்து இது வந்து ஒரு சீசனுக்கு ஒரு வாட்டி தான் வரும். இது
ಎರಡನೇ ರೀತಿಯಾಗಿ ಕೊಡೋದು ಬಂದು ಇದು ಕಾಲಕ್ಕೆ ಒಂದು ಸಾರಿನೇ ಬರುತ್ತೆ, இது திருப்பி ಸೀಸನ್ಗೆ ಒಂದು ಸಾರಿ ಬರುತ್ತೆ. திருப்பி நீங்க உடனே பண்ணணும்னு அவசியம் இல்லை. சீசனுக்கு ஒரு வாட்டி தான் வரும். ಇದು ಮತ್ತೆ ನೀವು ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, ಇದು ಸೀಸನ್ಗೆ ಒಂದು ಸಾರಿನೇ ಬರುತ್ತೆ. இது Proverbs 3:9 and 10 இருக்கு. ಇದು ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 3:9-10 இதுல என்ன சொல்றாங்கன்னா முதல் கனி அப்படின்னு சொல்லுவாங்க. ಇದರಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಮೊದಲನೇ ಫಲ எத்தனை ಎಂಬುದಾಗಿ பேர் ಹೇಳ್ತಾರೆ. கேள்விப்பட்டீங்க முதல் கனி? ಎಷ್ಟು ಜನ ಕೇಳಿದ್ದೀರಾ ಮೊದಲನೇ ಫಲ? ஹையர் லைஃப் சர்ச்சில் ஜனவரி 1ஆம் தேதி வந்து ப்ராஃபிட் அனௌன்ஸ் பண்ணுவார், உங்களுக்கு முதல் கனியை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. ಹೈಯರ್ ಲೈಫ್ ಸಭೆಯಲ್ಲಿ ಪ್ರವಾದಿ ಅವರು ಅನೌನ್ಸ್ ಮಾಡ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ಮೊದಲನೇ ಫಲವನ್ನ ತಗೊಂಬನ್ನಿ ಎಂಬುದಾಗಿ. இதை படிக்கலாம் Proverbs 3:9 and 10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. முதல் பலனாலும். அடுத்தது அப்பொழுது உன் களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமாய் நிரம்பும். அடுத்தது நெக்ஸ்ட் 10. உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஹalleluya. ஹalleluya. பாருங்க, எப்போ நீங்க ஃபர்ஸ்ட் முதல் கனி கொண்டு வந்தா என்ன ஆகும்? ನೀವು ಮೊದಲನೇ ಫಲವನ್ನ ತರುವಾಗ ಏನಾಗತ್ತೆ? 10 படிங்க திருப்பியும். உன் களஞ்சியம், உன் களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமாய் நிரம்பும். பூரணமாய் நிரம்பும். your barns will be full. உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். திராட்சை ரசம் புரண்டு ஓடும். ஹalleluya. நீங்க எப்போ நீங்க முதல் கனி கொடுக்குறீங்களோ அப்போ உங்க ஸ்டோர் ஹவுஸ் எப்பவுமே ஃபுல்லா இருக்கும். ನೀವು ಯಾವಾಗ ನಿಮ್ಮ ಮೊದಲನೇ ಫಲವನ್ನ ಕೊಡ್ತೀರೋ ಆವಾಗ ನಿಮ್ಮ ಕಣಜಗಳು ತುಂಬಿರುತ್ತದೆ. ಸೊ ಮೊದಲ್ கனிங்கிறது ரெண்டாவது விதமான கொடுப்பது. ಮೊದಲನೇ ಫಲ ಎಂಬುದು ಎರಡನೇ ರೀತಿಯಾಗಿ ಕೊಡುವುದು. எப்பவுமே நீங்க ஒரு காரியத்தை செய்றீங்க, அதுலேருந்து உங்களுக்கு முதல்ல ஒன்று வருதுன்னா அதை எடுத்துட்டு போய் தேவனுக்கு கொடுத்துருங்க. ನೀವು ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತೀರಾ, ಅದರಲ್ಲಿ ನಿಮಗೆ ಮೊದಲನೇ ಫಲ ಸಿಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿದ್ರೆ ಅದನ್ನ ಹೋಗಿ ದೇವರ ಹತ್ರ ಕೊಡಿ. நீங்க ஒரு பிசினஸ் துவங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ನೀವು ಈಗ ಒಂದು ವ್ಯಾಪಾರವನ್ನ ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತೀರಾ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. அந்த பிசினஸ்ல வர முதல் சேல் எடுத்துட்டு போய் தேவனுக்கு கொடுத்துருங்க. ಆ ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ಬರುವ ಮೊದಲ ಸೇಲ್ ಅದನ್ನ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿ ನೀವು ದೇವರಿಗೆ ಕೊಡಿ. எப்போ தேவனுக்கு கொடுக்கும்போது உங்க பான்ஸ் வந்து ஃபுல்லாவே இருக்கும். ನೀವು ದೇವರಿಗೆ ಕೊಡುವಾಗ ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮ ಕಣಜಗಳು ತುಂಬಿಯೇ ಇರುತ್ತದೆ. உங்க இது களஞ்சியம் ஃபுல்லாவே இருக்கும். ನಿಮ್ಮ ಕಣಜಗಳು ತುಂಬಿ ಇರುತ್ತದೆ. உங்க ஆலயம் வந்து நிரம்பி வழியும். ನಿಮ್ಮ ದ್ರಾಕ್ಷಿ ತೋಟವು ತುಂಬಿ ತುಳುಕುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. இது ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கொடுப்பது. இது ಸಿಂಪಲ್ ಆಗಿ ನೇರವಾಗಿ ಕೊಡುವುದು. இது வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி இயர் வந்து ஹையர் லைஃப் சபையில அது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டா அந்த ஆஃபரிங் வந்து நம்ம கொடுக்க சொல்லுவாங்க. ಇದು ವರ್ಷದ ಮೊದಲನೇ ದಿನದಲ್ಲಿ ಹೈಯರ್ ಲೈಫ್ ಸಭೆಯಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಫಲದ ಕಾಣಿಕೆಯಾಗಿ ನಾವು ತಗೊಳ್ಳುತ್ತೇವೆ. சோ முதல் விதமான கொடுப்பதுல என்ன ஒரு பலன் இருந்தது? ಮೊದಲನೇದಾಗಿ ಕೊಡೋದ್ರಲ್ಲಿ ಏನು ಫಲ ಇದೆ? நீங்க சீக்ரெட்டா கொடுக்கிறது வந்து தேவன் ஓப்பனா உங்களுக்கு ரிவார்ட் கொடுப்பாரு. ನೀವು ರಹಸ್ಯವಾಗಿ ಕೊಡುವಾಗ ದೇವರು ಅದನ್ನ ಬಹಿರಂಗವಾಗಿ ಕೊಡುತ್ತಾರೆ. அடுத்தது ரெண்டாவதுல என்ன ஒரு பலன் இருக்கு? ಎರಡನೇದರಲ್ಲಿ ಏನು ಫಲ ಇದೆ? உங்க வீடு எப்பவுமே ஃபுல்லா இருக்கும். ನಿಮ್ಮ ಮನೆ ಯಾವಾಗಲೂ ತುಂಬಿ ಇರುತ್ತದೆ. உங்க வீட்ல இருக்கிற பொருள்லாம் எப்பவுமே ரம்பி வழியும். ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿರುವ ವಸ್ತುಗಳು ತುಂಬಿ ತುಳುಕುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. சரி, இப்போ மூன்றாவதான இதுக்கு கடந்து செல்லலாம். ಈಗ ಮೂರನೇ ಕಾರ್ಯಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಹೋಗೋಣ. சோ மூன்றாவதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். ಮೂರನೇದು ಎಂಬುದು ತುಂಬಾ ದೊಡ್ಡ ಒಂದು ಸಬ್ಜೆಕ್ಟ್ நிறைய ಆಗಿದೆ. விதமான இதுக்குள்ளேயே நிறைய விதமான டைப்ஸ் ஆஃப் கிவிங் இருக்கு. ಇದರಲ್ಲೇ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿ ಕೊಡೋದ್ರ ಇದೆ, ಕೊಡೋ ವಿಷಯಗಳಿದೆ. இது வந்து லிமிட்டட் கிடையாது. இதுல வந்து இன்னும் டீப்பா நம்ம போனோம்னா நிறைய விஷயம் இதுல பார்க்கலாம். ಇದರಲ್ಲಿ ಲಿಮಿಟ್ ಏನೂ ಇಲ್ಲ, ನಾವು ಡೀಪ್ ಆಗಿ ಹೋದ್ರೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೋಡಬಹುದು. ಲೂಕ್ 8:38. ಲೂಕನು ಬರೆದ 6:38. ಲೂಕ್ 6:38. ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 6:38. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕೊಡ್ರಿ ಆಗ ನಿಮಗೂ ಕೊಡಲ್ಪಡುವುದು. ಒಳ್ಳೆಯ ಅಳತೆ ಒತ್ತಿ ಅಳ್ಳಾಡಿಸಿ ಹೊರಗೆ ಚೆಲ್ಲುವಂತೆ ಮನುಷ್ಯರು ನಿಮ್ಮ ಉಡಿಲಲ್ಲಿ ಹಾಕುವರು, ಯಾಕಂದ್ರೆ ನೀವು ಯಾವ ಅಳೆಯುವ ಅಳತೆಯಿಂದಲೇ ನಿಮಗೂ ತಿರುಗಿ ಅಳೆಯಲ್ಪಡುವುದು. ஹalleluya. ஹalleluya. இந்த விதமான கொடுப்பதுங்கிறது ஆஃபரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ಈ ರೀತಿಯಾಗಿ ಕೊಡೋದನ್ನ ನಾವು ಕಾಣಿಕೆಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. ஆஃபரிங்கிறது வந்து நிறைய விதமா இருக்கு. ಈ ಕಾಣಿಕೆಗಳಲ್ಲಿ ಹಲವಾರು ವಿಧ ಇದೆ. லெவிட்டிகஸ் புக் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அதுலயே பாப்பீங்க பர்ன்ட் ஆஃபரிங், வேற வேற விதமான ஆஃபரிங் எல்லாம் இருக்கும். ಯಾಜಕ ಕಾಂಡ ಪುಸ್ತಕವನ್ನು ನೀವು ಓದಿ ನೋಡುವಾಗ ಅದರಲ್ಲಿ ಬೇರೆ ಬೇರೆ ರೀತಿಯಾದ ಕಾಣಿಕೆಗಳು ಇರುತ್ತದೆ. நீங்க சண்டே சாயங்காலம் சபைக்கு கரெக்டா 6 மணிக்கு வந்துட்டு ஆலயத்துல ஆண்டவரை துதிக்கிறீங்களா, அதுவும் ஒரு விதமான ஆஃபரிங் தான். ನೀವು ಭಾನುವಾರ ಸರಿಯಾಗಿ ಸಂಜೆ 6 ಗಂಟೆಗೆ ಬಂದು ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸ್ತೀರಾ, ಅದು ಒಂದು ರೀತಿಯಾದ ಕಾಣಿಕೆನೆ. அந்த ஆஃபரிங் பேர் என்ன தெரியுமா? ಆ ಕಾಣಿಕೆಗೆ ಹೆಸರೇನು ಗೊತ್ತಾ? பிரேஸ் ஆஃபரிங். ಸ್ತುತಿ ಕಾಣಿಕೆ, ஸ்துதி ஆராதனை.
ಸ್ತುತಿ ಆರಾಧನೆ. அவருக்கு நீங்க கை தட்டுறீங்க பாத்தீங்களா, ಅವ್ರಿಗೆ ನೀವು ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ತೀರಾ ನೋಡಿದ್ರೆ அதுவும் ஒரு விதமான ஆராதனை தான். ಅದು ಒಂದು ರೀತಿಯಾದ ಆರಾಧನೆನೇ. அதாவது ஒரு விதமான கிவிங் தான். ಅದು ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಕೊಡೋದೇ. அது என்ன விதமானது? ಅದು ಯಾವ ರೀತಿಯಾದದ್ದು? கிளாப் ஆஃபரிங், ಚಪ್ಪಾಳೆಯ ಒಂದು ಆರಾಧನೆ. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? தேவனே நீர் எல்லா காரியங்களை நீர் செய்த அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக நீங்க சந்தோஷமா கைகளை தட்டுகிறீர்கள். ದೇವರೇ ಎಲ್ಲ ಕಾರ್ಯವನ್ನು ನೀವು ಮಾಡಿದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಆತನಿಗಾಗಿ ನೀವು ಸಂತೋಷವಾಗಿ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟುತ್ತೀರಾ. வந்து வர்ஷிப்பிங் டைம்ல பாருங்க, வர்ஷிப் லீடர் இங்க நின்னுட்டு பாடிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல நீங்க எல்லாம் கல்லு மாதிரி நின்னீங்கன்னா அது ஆஃபரிங் கிடையாது. ನೋಡಿ, ಇಲ್ಲಿ ವರ್ಷಿಪ್ ಟೈಮಲ್ಲಿ ವರ್ಷಿಪ್ ಲೀಡರ್ ನಿಂತು ಆಡ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ, ನೀವು ಆಗ ಕಲ್ಲು ತರ ನಿಂತಿದ್ರೆ ಅದು ಆರಾಧನೆ ಅಲ್ಲ. நம்ம வந்து என்ன சொல்றது, இந்த டிக்னிட்டி அப்படிம்பாங்க. தமிழ் என்ன சொல்லுவாங்க அந்த பிரபு அதுக்கு? டிக்னிட்டி, சுயமரியாதை. இந்த சுயமரியாதைங்கிற பேர்ல நம்ம சபையிலையும் வந்து தேவன் முன்னாடியே சுயமரியாதையை காட்டிட்டு இருக்கோம். ನಮಗೆ ಒಂದು ಸ್ವಾಭಿಮಾನ ಎಂಬ ಹೆಸರಲ್ಲಿ ದೇವರ ಮುಂದುಗಡೆನೂ ಆ ಸ್ವಾಭಿಮಾನವನ್ನ ನಾವು ತೋರಿಸ್ತೇವೆ. வர்ஷிப் லீடரா கத்தி பாடி டான்ஸ் ஆடி சந்தோஷமா நம்ம ವರ್ಷಿಪ್ ಲೀಡರ್ ಅವರು ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡಿ ಹಾಡಿ ಅವರು ಸಂತೋಷದಿಂದ ಉತ್ಸಾಹದಿಂದ ಮಾಡ್ತಾರೆ. ನಾವು ஏன் பிரச்சனை எனக்கு தான் தெரியும், நீ பாட்டுக்கு பாடுற. ನನ್ನ ಸಮಸ್ಯೆ ನನಗೆ ಗೊತ್ತಿದೆಪ್ಪ, ನೀನ್ ಪಾಡಿಗೆ ಆಡ್ತಾ ಇದೀಯಾ. அதுவும் இல்லாம என்ன வேற பாட சொல்ற. ಅದು ಇಲ್ಲದೆ ನನ್ನ ಬೇರೆ ಹಾಡು ಅಂತೀಯ. எனக்கு வார்த்தையே புரியல, ನನಗೆ ವಾಕ್ಯನೇ ಅರ್ಥ ಆಗ್ಲಿಲ್ಲ. என்னத்த பாடுறது, ಏನನ್ನ ಹಾಡೋದು? நீ வேற டான்ஸ் ஆட சொல்ற, ನೀನ್ ಬೇರೆ ಡ್ಯಾನ್ಸ್ ಆಡೋ ಅಂತೀಯ. நான் கையை தூக்கினா என்னமோ தெரியுது, ನಾನ್ ಕೈ ಎತ್ತಿದ್ರೆ ಏನೇನೋ ಗೊತ್ತಾಗತ್ತೆ, குனிஞ்சா என்னமோ தெரியுது, ನಾನು ಬಗ್ಗಿದ್ರೆ ಏನೋ ಗೊತ್ತಾಗತ್ತೆ. ஃபர்ஸ்ட் ஒழுங்கா வாங்க சர்ச்சுக்கு, ಬರೋದು ಸರಿಯಾಗಿ ಬನ್ನಿ ಸಭೆಗೆ. நீங்க கை தூக்கினா எதுவும் தெரியாத மாதிரி வாங்க. ನೀವು ಕೈ ಎತ್ತದೆ ಏನು ಕಾಣಿಸದೆ ಹಾಗೆ ಬನ್ನಿ. நீங்க குத்துக்கல் மாதிரி தேவன் முன்னாடி இருந்தா நீங்க பிரேயர் பண்ணும்போது ஆண்டவர் உங்க முன்னாடி குத்துக்கல் மாதிரி தான் இருப்பாரு. ನೀವು ಕಲ್ಲು ಹಾಗೆ ದೇವರ ಮುಂದಗಡೆ ನಿಂತ್ಕೊಂಡ್ರೆ, ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ದೇವರು ನಿಮ್ಮ ಮುಂದಗಡೆ ಕಲ್ಲು ಹಾಗೆ ನಿಂತ್ಕೊಳ್ತಾರೆ. உங்களால முடிஞ்சதை நீங்க செஞ்சிட்டீங்க, ನಿಮ್ಮಿಂದ ಆಗಿದ್ದು ನೀವು ಮಾಡಿದ್ದೀರಾ. ஆண்டவரும் சொல்லுவாரு, உன்னால முடிஞ்சதை நீ செஞ்சிட்டப்பா. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಿನ್ನಿಂದ ಆಗಿದ್ದು ನೀನ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟೆಪ್ಪ. நான் என்கிட்ட மாட்டோம் நீ எதிர்பார்க்கிற பாரு, ಆದ್ರೆ ನನ್ನ ಹತ್ರ ಮಾತ್ರ ನೀನು ಎದುರು ನೋಡ್ತೀಯ ನೋಡು. அதுதான் பிரச்சனை. ಇದೇ ಸಮಸ್ಯೆ. எப்போ நீங்க ஆண்டவர் நாமத்துல வந்து துதிச்சு நீங்க சந்தோஷமா நீங்க இருக்கிறீங்களோ அப்பதான் ஆண்டவர் அதை பதில் கொடுப்பார். ಯಾವಾಗ ನೀವು ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದು ಸಂತೋಷವಾಗಿ ಸ್ತುತಿಸಿ ಮಾಡ್ತೀರೋ ಆವಾಗಲೇ ದೇವರು ನಿಮಗೆ ಉತ್ತರವನ್ನ ಕೊಡ್ತಾರೆ. இந்த இடத்துல ஒரு டெஸ்டிமனி ஷேர் பண்றேன் பாருங்க. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹಂಚ್ಕೊಳ್ತೀನಿ ನೋಡಿ. ஒரு டைம்ல வந்து தமிழ் சபையில நான் தான் ஆராதனை நடத்திட்டு இருந்தேன். ಒಂದು ಸಮಯ ತಮಿಳು ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನೇ ಆರಾಧನೆ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದೆ. எனக்கும் பாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. ನನಗೂ ಹಾಡುಗೂ ಸಂಬಂಧನೇ ಇಲ್ಲ. நான் பாடுற நேரத்துல சைலஸ் என்ன பார்த்திருந்தாருன்னா எப்படியெல்லாம் என்ன திட்டிருப்பாருன்னு எனக்கு தெரியாது. ನಾನು ಹಾಡೋ ಸಮಯದಲ್ಲಿ ಬ್ರದರ್ ಸೈಲಸ್ ನನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಹೇಗೆಲ್ಲ ಬೈದಿರ್ತಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஏன்னா எல்லாரும் அவரை பார்த்து பயம். ಯಾಕಂದ್ರೆ ಎಲ್ರಿಗೂ ಅವ್ರನ್ನ ನೋಡಿ ಭಯ. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். ಅವ್ರು ತುಂಬಾ ಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಆಫೀಸರ್. கொஞ்சம் ஸ்துதி இப்படி மாறினாலும் அவர் மறைப்பாரு. ಸ್ವಲ್ಪ ಶ್ರುತಿ ಈ ಕಡೆ ಆ ಕಡೆ ಹೋದ್ರೇನೋ ಅವ್ರಿಗೆ ದುರಾಯಿಸ್ತಾರೆ. அது வாசிக்கிறவங்களுக்கு தெரியும் அவர் எப்படின்னு. ಅಲ್ಲಿ ಬಾರ್ಸರ್ಗೆ ಗೊತ್ತ ಅವ್ರು ಹೇಗೆ ಅಂತ. ஆனா எனக்கு சுத்தியே நானே தெரியாது. ಆದ್ರೆ ನನಗೆ ಶ್ರುತಿ ಅಂತಾನೆ ಏನಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனாலும் ஒரு நேரத்துல அந்த வர்ஷிப் லீட் பண்ற அந்த ஒரு கட்டாயம் வந்துச்சு. ಆದ್ರೇನು ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಆರಾಧನೆ ನಡೆಸಬೇಕು ಎಂಬ ಒಂದು ಸಂದರ್ಭ ಬಂತು. ಪ್ರಾಫಿಟ್ ಎನ್கிட்ட சொல்றார், நீ தான் வர்ஷிப் லீட் பண்ண போற அப்படின்ட்டு. ಪ್ರವಾದಿ ನನ್ನ ಹತ್ರ ಹೇಳಿದ್ರು, ನೀನೇಪ ಆರಾಧನೆ ನಡೆಸಬೇಕು ಅಂದ್ಬಿಟ್ರು. அப்போ என்னத்த பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி கொஞ்ச நாள் வந்து வழி நடத்திட்டே வந்துட்டு இருந்தேன். ಹಾಗೆ ಏನ್ ಹಾಡೋದು ಅಂತ ಹೇಳಿ ಸ್ವಲ್ಪ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟು ಹಾಗೆ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ನಡೆಸ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದೆ. ஒரு சமயத்துல எனக்கு வந்து இடுப்பு ரொம்ப பெயின் வந்துருச்சு, பேக் பெயின் நிறைய வந்துருச்சு. ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನನಗೆ ತುಂಬಾ ಸೊಂಟ ನೋವಾಯ್ತು. அப்போ போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணலாம். அவங்க என்ன சொன்னாங்க, சார் நீங்கள் இவ்வளோ ஹைட்டாக இருக்கிறீங்க, நீங்கள் பிறப்புலேயே வந்து உங்கள் பேக் போனில் ஏதோ பிரச்சனை இருக்குது, வயசு ஆக ஆக இந்த பேக் போன் வந்து லைட்டாக தேஞ்சிட்டே வரும், உங்களுக்கு இனிமேல் தான் லைஃப் இப்படி தான் இருக்கும், நீங்கள் வந்து கொஞ்சம் கவனிச்சு தான் பார்த்துக்கணும் அப்படின்னாரு. ಆಗ ಡಾಕ್ಟ್ರು ಏನು ಹೇಳಿದ್ರು ಅಂದರೆ, ನೀವು ನೋಡೋಕ್ಕೆ ಇಷ್ಟು ಹೈಟ್ ಆಗಿದ್ದೀರಾ, ನಿಮಗೆ ಹುಟ್ಟುವಾಗಲೇ ಬ್ಯಾಕ್ ಪೇನಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇರ್ಬೋದು, ಇನ್ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಲೈಫ್ ಹೀಗೆ ಇರುತ್ತೆ, ನೀವು ಇದನ್ನು ಹೀಗೆ ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஸோ அந்த டைமில் ஒரு சண்டே சாயங்காலம் வந்து நான் வர்ஷிப் பண்ணணும். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಭಾನುವಾರ ಸಂಜೆ ನಾನು ಆರಾಧನೆ ನಡೆಸಬೇಕು. பாட்டெல்லாம் செலக்ட் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ಹಾಡೆಲ್ಲ ನಾವು ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ ಎಲ್ಲ ರೆಡಿ ಆಗಿದ್ದೀವಿ. ஸ்டேஜ் மேலே ஏறி வரேன். அப்போ ஆவியானவர் என் காதில் சொல்கிறாரு. ಆಗ ಸ್ಟೇಜ್ ಮೇಲೆ ನಾನು ಹತ್ತಿ ಬರ್ತೀನಿ. ಆಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನನ್ನ ಕಿವಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, இந்த பாட்டுக்கு நீ ஆக்ஷன் செய்யணும் தம்பி அப்படின்னு. ಈ ಹಾಡಿಗೆ ನೀನು ಆಕ್ಷನ್ ಮಾಡ್ಬೇಕಪ್ಪ ಅಂದ್ರು. ஆக்ஷனா? ಆಕ್ಷನಾ? இப்போதான் கஷ்டப்பட்டு ஏதோ பாட்டு பாடிட்டு இருக்கிறேன். ಇವಾಗಲೇ ಕಷ್ಟಪಟ್ಟು ಏನೋ ಹಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஏதோ கொஞ்சம் வருது வாய்ஸ், இப்போ பாட்டு வந்திருக்கு, இப்போ நீங்கள் டான்ஸ் வர சொல்கிறீங்களா ஆவியானவரே? ಏನೋ ಈಗಲೇ ಸ್ವಲ್ಪ ಸ್ವರ ಬಂದಿದೆ, ಹಾಡು ಬಂದಿದೆ, ನೀವು ಡ್ಯಾನ್ಸ್ ಬೇರೆ ಮಾಡಕ್ ಹೇಳ್ತೀರಾ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ? அதுவும் இடுப்பு வேற எனக்கு வலிக்குது, ಅದು ಸೊಂಟ ಬೇರೆ ನನಗೆ ನೋವಾಗ್ತಾ ஒரு ಇದೆ, இன்ச் கூட மூவ் பண்ண முடியல, நீங்க டான்ஸ் ஆட சொல்றீங்களே என்ன? ಒಂದು ಇಂಚ್ ಕೂಡ ನನ್ನಿಂದ ಮೂವ್ ಮಾಡಕ್ ಆಗ್ಲಿಲ್ಲ, ನೀವು ನನ್ನ ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡಕ್ ಹೇಳ್ತೀರಲ್ಲ. இந்த பாருங்க, நம்ம ஆண்டவர் 100 கேள்வி கேட்டா ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவார். ನೋಡಿ, ನಮ್ಮ ದೇವರು 100 ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದ್ರೆ ಒಂದೇ ಉತ್ತರ ಹೇಳ್ತಾರೆ. சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும்.
ಅನುಭವ ಇರೋರಿಗೆ ಅದು ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. எவ்வளவு வேணா பேசுங்க ஆண்டவர்ட்ட, ஒரே ஒரு பதில் தான் வரும். ಎಷ್ಟು ಬೇಕಾದ್ರೆ ನೀವು ಮಾತಾಡಿ ದೇವ್ರ ಹತ್ರ ಒಂದು ಉತ್ತರನೇ ಬರುತ್ತೆ. ஆனா ஒரு பதிலே வந்து உங்களுக்கு 1000 வருஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு பதில் வரும். ಆದ್ರೆ ಆ ಒಂದು ಉತ್ತರನೇ 1000 ವರ್ಷ ನಿಮ್ಗೆ ಸಾಕಾಗಷ್ಟು ಇರುತ್ತೆ. இவ்வளோ கேள்விக்கு நான் பதில் சொல்லியும் ஆவியானவர் சொல்றாரு, டான்ஸ் ஆடு. ಇಷ್ಟು ವಿಷಯ ನಾನು ಹೇಳಿನೋ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಹೇಳ್ತಾರೆ ನೀನು ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡು. ஐயோ வலிக்குது, முடியல, ಅಯ್ಯೋ ನನಗೆ ನೋವಾಗ್ತಾ ಇದೆ, ನನ್ನಿಂದ ಆಗ್ಲಿಲ್ಲ, டான்ஸ் ஆடு, ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡು, அவ்வளவுதான் சொன்னாரு. ಅಷ್ಟೇ ಹೇಳಿದ್ರು. அப்போன்னு பார்த்துட்டு பாட்டு இருக்கு பாருங்க, பாட்டு, அந்த பாட்டு டான்ஸ் ஆடாம இருக்கவே முடியாது. ಆವಾಗ ಅಂತ ನೋಡಿ ಆ ಹಾಡಿದೆ ನೋಡಿ ಹಾಡು, ಅದಕ್ಕೆ ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡದೆ ಇರಕ್ ಆಗೋದೇ ಇಲ್ಲ. நான் இந்த பாட்டு டான்ஸ் ஆடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வேற. ನಾನು ಹಾಡಿಗೆ ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡಿ ತುಂಬಾ ಜನ ನೋಡಿರ್ತೀರ. ಬೇರೆ கையை எடுத்து இடுப்புல வச்சுட்டு ಈ ಕೈಯನ್ನ ಇಟ್ಟು ಸೊಂಟದಲ್ಲಿ வச்ச உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன பாட்டுன்னு. ನೋಡಿ ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ಅಲ್ಲಿ வாலா காமல் என்னை தலையாக்கி நீர், கீழா காமல் என்னை மேலாக்கி நீர். இந்த பாட்டு ஆக்ஷன் எல்லாம் பண்ணவே முடியாது. ನೋಡಿ ಈ ಹಾಡು ಇದನ್ನ ಆಕ್ಷನ್ ಇಲ್ಲದೆ ಮಾಡಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. சரின்னு சொல்லி ஆக்ஷனோட பண்ணிட்டேன். ಸರಿ ಅಂತ ಆಕ್ಷನ್ ಸಮೇತ ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ. ಎಲ್ಲ ಆಕ್ಷನ್ பண்ணிட்டேன், ಜನಗಳನ್ನ டான்ஸ் ஆட வச்சுட்டேன். ಚೆನ್ನಾಗಿ ಆಕ್ಷನ್ ಸಮೇತ ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ, ಜನರೆಲ್ಲ ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡಿಸ್ಬಿಟ್ಟೆ. ವರ್ಷಿಪ್லாம் முடிச்சுட்டு கீழே இறங்குறேன் பாருங்க, ಆರಾಧನೆಲ್ಲ ಮುಗಿಸ್ಬಿಟ್ಟು ಕೆಳಗಡೆ ಇಳಿತೀನಿ. ನೋಡಿ இங்க வச்சு பார்த்தா வலியே இல்ல. ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಟು ನೋಡಿದ್ರೆ ನೋವೇ ಇಲ್ಲ, வலியே இல்ல, ನೋವೇ ಇಲ್ಲ. எவ்வளோ வலி இருந்துச்சு எனக்கு. மெடிசன்லாம் எடுத்துட்டு இருந்தேன், என்னால் படுத்தா எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா படுக்க முடியாது. ஆனா அந்த ஒரு நொடி நான் தேவனின் வார்த்தையை நான் கேட்டுட்டு நான் டான்ஸ் ஆடும்பொழுது வலியெல்லாம் விட்டு போயிடுச்சு. ಎಷ್ಟು ನೋವಿತ್ತು ನನಗೆ. ಮದ್ದೆಲ್ಲ ತಿಂತಾ ಇದ್ದೆ, ಮಲಗಿದ್ರೆ ಎದ್ದೊಳಕ್ಕಾಗಲ್ಲ, ಎದ್ದೊಳಿದ್ರೆ ಮಲಗಕ್ಕಾಗಲ್ಲ, ಅಷ್ಟು ನೋವಿತ್ತು. ಆದರೆ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯತನಾಗಿ ನಾನು ಅವತ್ತು ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡಿದ್ದು, ಆ ನೋವು ನನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಯಿತು. அப்போ போன வலி இன்னி வரைக்கும் திருப்பி வரவே இல்லை. ಆವತ್ತು ಹೋದ ನೋವು ಇವತ್ತುವರೆಗೂ ಬರಲೇ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. உங்களுக்கே தெரியாம இருக்கலாம் சில நேரத்தில் நீங்க என்ன செஞ்சா உங்களுக்கு அது பலன் வரும், ஆனா தேவனுக்கு கண்டிப்பா தெரியும். ನಿಮಗೆ ಒಂದು ವೇಳೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರಬಹುದು ಏನ್ ಮಾಡಿದ್ರೆ ನಮಗೆ ಆ ಫಲ ಸಿಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ, ಆದರೆ ದೇವರಿಗೆ ಅದು ಖಂಡಿತ ಗೊತ್ತು. சொல்லுங்க, தேவனோட ஒரு பெரிய டாக்டர் இருக்காங்களா? ಹೇಳಿ, ದೇವರಿಗಿಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ಡಾಕ್ಟರ್ ಇದ್ದಾರಾ? அவருக்கு தெரியும் உன்னை என்ன பண்ண சொன்னா உனக்கு எல்லாம் சரியாகும், அவருக்கு தெரியும். ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತು ನಿನ್ನ ಏನ್ ಮಾಡ್ಸಕ್ ಹೇಳಿದ್ರೆ ನಿನಗೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಾಗತ್ತೆ ಎಂಬುದು ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತು. அன்னைக்கு நான் வந்து நான் டான்ஸ் பண்ணி இது பண்ணதுனால அது வந்து எனக்கு வேற மாதிரி ஒரு பலனை கொடுத்துச்சு. ಆವತ್ತು ನಾನು ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿದ್ರಿಂದ ಅದು ನನಗೆ ಬೇರೆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಪ್ರತಿಫಲವನ್ನ ಕೊಡ್ತು. எந்த அளவினால் நீர் அளக்கிறியோ அதே அளவினால் உனக்கும் அளக்கப்படும். ನೀನು ಯಾವ ಅಳತೆಯಿಂದ ಅಳತೆ ಮಾಡುತ್ತೀಯೋ ಅದೇ ಪ್ರಕಾರ ನಿನಗೂ ಮಾಡುತ್ತಾರೆ. நான் தேவனுக்காக இது செய்தேன், நான் தேவன் எனக்காக ஒரு விஷயத்தை செய்து முடித்தேன். ನಾನು ದೇವರಿಗಾಗಿ ಇದನ್ನ ಮಾಡಿದೆ, ಆಗ ದೇವರು ನನಗಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದ್ರು. ஸோ இப்போ புரிஞ்சுதா? ಈಗ ಅರ್ಥ ಆಯ್ತಾ? நீங்க வந்து சபையில யாராவது உங்களை பாட சொன்னா, டான்ஸ் ஆட சொன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ನಿಮ್ಗೆ ಹಾಡಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರೆ, ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಕಾರಣ ಇರುತ್ತೆ. நீங்க வெக்கப்பட்டு சுயமரியாதையோட நீங்க குத்துக்கல் மாதிரி இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லாமே குத்துக்கல் மாதிரி தான் இருக்கும். ನೀವು ನಾಚಿಕೆ ಪಟ್ಟು ಸ್ವಾಭಿಮಾನ ಇಟ್ಕೊಂಡು ಹಾಗೆ ಕಲ್ಲು ತರ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕಲ್ಲು ತರಾನೇ ಇರುತ್ತೆ. நான் எப்ப நீங்க சொன்னீங்க தேவனுக்காக நான் எதுவும் பண்ண நான் ரெடி, நான் தேவனுக்காக வெக்கப்படக்கூட நான் ரெடி அப்படின்னு சொன்னீங்கன்னா தேவன் சொல்லுவார், உனக்காக நான் உயிரை கொடுத்தேன், நான் என்ன வேணா பண்ணுவேன் உனக்கு அப்படிம்பாரு. ದೇವ್ರಿಗಾಗಿ ನಾನು ಏನ್ ಮಾಡೋದಕ್ಕೂ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀನಿ, ದೇವ್ರಿಗಾಗಿ ನಾನು ನಾಚಿಕೆ ಪಡೋದಕ್ಕೂ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀನಿ ಅಂತ ನೀವು ಹೇಳಿದ್ರೆ ದೇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನಿನಗಾಗಿ ನಾನು ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ, ನಿನಗಾಗಿ ನಾನು ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಓಪನಾ சொல்றாரு, எனக்காக நீ வெக்கப்பட்டனா உனக்காக நான் என் அப்பா முன்னாடி வெக்கப்படுவேன் அப்படிங்கிறாரு. ಯೇಸುಸ್ವಾಮಿ ಒಂದು ಕಡೆ ಬಹಿರಂಗವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ನನಗಾಗಿ ನೀನು ನಾಚಿಕೆ ಪಟ್ರೆ ನಿನಗಾಗಿ ನಾನು ತಂದೆಯ ಮುಂದುಗಡೆ ನಾಚಿಕೆ ಪಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. தேவனின் சமூகத்தில் வெக்கம் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, விடுதலை ஒண்டிதான் இருக்கிறது. ಆಗ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಂದು ನಾಚಿಕೆ ಇಲ್ಲ, ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ, ಬರೀ ಬಿಡುಗಡೆ ಮಾತ್ರ ಇದೆ. ஹalleluya. ஹalleluya. சோ ஆஃபரிங்கிறது பாருங்க, இப்ப கூட 4-5 பேர் தான் கை தட்டுறீங்க, யாருக்குமே கை தட்ட விருப்பம் இல்ல. ನೋಡಿ ಇವಾಗ ಕೂಡ 4-5 ಜನನೇ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ತಾರೆ, ಇಷ್ಟು ಹೇಳಿನೂ ನೀವು ತಟ್ತಾ ಇಲ್ಲ. நீங்க எவ்வளவு தட்டுறீங்களோ அவ்வளவுதான் ஆண்டவர் உங்களுக்கும் செய்வாரு. ನೀವು ಎಷ್ಟು ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ತೀರೋ ಅಷ್ಟೇ ದೇವರು ನಿಮ್ಗೆ ಮಾಡ್ತಾರೆ. படத்துல ரஜினிகாந்த் பார்த்தா தட்டுறீங்களா? ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ರಜನಿಕಾಂತ್ ನೋಡುವಾಗ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ತೀರಲ್ಲ, தேவனுக்காக தட்டுங்க கையை. ದೇವರ್ರಿ, ದೇವರಿಗಾಗಿ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ நல்ல சத்தமா ಚೆನ್ನಾಗಿ ಶಬ್ದವಾಗಿ ஹalleluya. ஹalleluya. சத்தமா ஹalleluya சொல்லுங்க பாப்போம். ಶಬ್ದವಾಗಿ ஹalleluya ಹೇಳಿ ನೋಡೋಣ. அது நீங்க வந்து எப்போ தேவனுக்காக ஒரு விஷயம் செய்றீங்களோ அவர் வந்து சும்மாவே இருக்க மாட்டார், உங்களுக்காக ஏதாவது செஞ்சுட்டே இருப்பார். ನೀವು ಯಾವಾಗ ದೇವರಿಗಾಗಿ ಒಂದು ವಿಷಯ ಮಾಡ್ತೀರೋ ಅವ್ರು ಸುಮ್ಮನೆ ಇರೋದಿಲ್ಲ, ನಿಮಗಾಗಿ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. நீங்க தேவனுக்காக செய்யற சின்ன சின்ன காரியங்களும் இந்த டைப்ல வந்து அடங்கிரும். ஆஃபரிங், நீங்க வந்து தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங், பிரைஸ் ஆஃபரிங், நீங்க வர்ஷிப் ஆஃபரிங் எது செய்தாலுமே இந்த கொடுத்தல் கீழே வந்துரும். ನೀವು ದೇವರಿಗಾಗಿ ಮಾಡುವ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಗಳು ಕೂಡ ಈ ಕಾಣಿಕೆಗಳಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. ಸ್ತುತಿ, ಆರಾಧನೆ, ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುವುದು, ಈ ತರ ಕಾಣಿಕೆಗಳಲ್ಲಿ ಅದು ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. இந்த ஆஃபரிங் டைப்ல நீங்க இந்த கிவிங் டைப்ல என்ன பாத்தீங்கன்னா, அமுக்கி குலுக்கி சரிந்து வாழும்படி
உங்களுக்காக வந்து போடுவாங்க, உங்க மடி மேலே கொட்டுவாங்களாம். ಈ ಒಂದು ಕೊಡೋದ್ರಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವಾಗ ಜನರು ಬಂದು ನಿಮ್ಮ ಉಡಿಲಲ್ಲೇ ಹಾಕ್ತಾರಂತೆ. இப்ப தேவனுக்காக நீங்க கை தட்டினா உங்களுக்காக ஜனங்க கை தட்டுவாங்க. ದೇವರಿಗಾಗಿ ನೀವು ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿದ್ರೆ ನಿಮಗಾಗಿ ಜನರು ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ತಾರೆ. தேவனுக்காக நீங்க ஒரு பாடலை பாடினா ஜனங்க உங்களுக்காக பாட்டு பாடுவாங்க. ದೇವರಿಗಾಗಿ ನೀವು ಒಂದು ಹಾಡನ್ನ ಹಾಡಿದ್ರೆ ಜನರು ನಿಮಗಾಗಿ ಒಂದು ಹಾಡನ್ನ ಹಾಡ್ತಾರೆ. தேவனுக்காக டான்ஸ் நீங்க ஆடினீங்கன்னா உங்களுக்காக ஜனங்க டான்ஸ் ஆடுவாங்க. ದೇವರಿಗಾಗಿ ನೀವು ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡಿದ್ರೆ ನಿಮಗಾಗಿ ಜನರು ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡ್ತಾರೆ. நம்பலையா? வசனத்துல இருக்குங்க. ನಂಬಿಕೆ ಅಲ್ವಾ? ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇದೆ ರೀ. தாவீது ராஜா தேவனுக்காக பாடினாரா இல்லையா? ದಾವಿದ ರಾಜನು ದೇವರಿಗಾಗಿ ಹಾಡಿದ್ರಾ ಇಲ್ವಾ? அவர் ஒரு போருக்கு போயிட்டு வரும்போது ஜனங்க பார்த்து என்ன சொல்றாங்க? அவரை பார்த்து ಅವರು ಒಂದು ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗಿ ಬರುವಾಗ ಜನರು ಅವನ್ನ ನೋಡಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? சவுல் என்னமோ இத்தனோண்டு தான் செஞ்சான், ஆனா தாவீது இத்தனை செஞ்சான்னு சொல்லி அவரோட புகழை வந்து பாட்டு பாட்டா பாடுறாங்க. ಸೌಲನಿಗಿಂತ ದಾವಿದನು ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾಡಿದನು ಎಂಬುದಾಗಿ ಆತನನ್ನು ಹೊಗಳಿ ಹಾಡುತ್ತಾರೆ. ஏன்? ஏன்னா தாவீது வந்து தேவனுக்காக பாட்டுகளை பாடினார். ಯಾಕೆ? ದಾವಿದನು ಬಂದು ದೇವರಿಗಾಗಿ ಹಾಡುಗಳನ್ನ ಹಾಡಿದ್ರು. ஹalleluya, ஹalleluya. உங்க குரல் வந்து எப்பவுமே குயில் மாதிரி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. தேவனுக்கு பாடுற அந்த மனத்தான்வர்னாலே போதும். ನಿಮ್ಮ ಸ್ವರ ಬಂದು ಯಾವಾಗ್ಲೂ ಒಂದು ಕೋಗಿಲೆ ತರ ಇರಬೇಕು ಅನ್ನೋ ಅವಶ್ಯಕತೆನೇ ಇಲ್ಲ. ದೇವರಿಗಾಗಿ ಹಾಡೋ ಒಂದು ಮನಸ್ಸಿದ್ರೆ ಸಾಕು. இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ಇನ್ನೊಂದು ವಿಷಯ ಹೇಳ್ತೀನಿ ನೋಡಿ. வர்ஷிப் லீடர் இங்க நின்னுட்டு பண்றது கான்சர்ட் கிடையாது. ವರ್ಷಿಪ್ ಲೀಡರ್ ಇಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡು ಮಾಡೋದು ಒಂದು ಕಾನ್ಸರ್ಟ್ ಅಲ್ಲ. நீங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக வரல. ನೀವು ಏನೋ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕಾಗಿ ಬರ್ಲಿಲ್ಲ. அதாவது சினிமா பாக்குற மாதிரி இங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு சும்மா பார்த்து ரசிச்சிட்டு போறதுக்காக நீங்க வரல. ಸಿನಿಮಾ ನೋಡೋ ತರ ಇವ್ರು ಮಾಡೋದನ್ನೆಲ್ಲ ನೋಡಿ ರಚಿಸಿ ಹೋಗೋದಕ್ಕೆ ನೀವು ಬರಲಿಲ್ಲ. வர்ஷிப் லீடரோட வேலையே வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும்ங்கறத செஞ்சு காட்டுறாங்க, அவ்வளவுதான். ಆರಾಧನೆ ಮಾಡೋರ ಕೆಲಸ ಬಂದು ನಿಮಗೆ ಹೇಗೆ ಮಾಡೋದು ಎಂಬುದನ್ನು ತೋರಿಸಿಕೊಡ್ತಾರೆ ಅಷ್ಟೇ. உங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்காங்க அவங்க. ನಿಮಗೆ ಒಂದು ಉದಾಹರಣೆಯಾಗಿ ಮಾದರಿಯಾಗಿದ್ದಾರೆ கையை தூக்கி ಅಷ್ಟೇ. தேவனுக்காக பாடினா நீங்களும் கையை தூக்கி தேவனுக்காக பாடுங்க. ಅವರು ಕೈಯನ್ನ ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ದೇವರಿಗಾಗಿ ಹಾಡುವಾಗ ನೀವು ಕೈಯನ್ನ ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ದೇವರಿಗಾಗಿ ಹಾಡಿ. உங்களை சுத்தி இருக்கிறவங்க அவங்கள பத்தி என்ன நினைப்பாங்கறத நீங்க யோசிக்கவே கூடாது. ನಿಮ್ಮ ಅಕ್ಕಪಕ್ಕ ಇರೋರು ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಏನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದರ ಬಗ್ಗೆ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಬಾರದು. நீங்க சபைக்கு வந்தது தேவனுக்காக, வேற யாருக்காகவும் இல்ல. ನೀವು ಸಭೆಗೆ ಬಂದಿರೋದು ದೇವರಿಗಾಗಿ, ಬೇರೆ ಯಾರಿಗಾಗಿನೂ ಅಲ್ಲ. அப்ப தேவனுக்காக வந்தீங்கன்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை செலுத்துங்க அவருக்கு. ಆಗ ನೀವು ದೇವರಿಗಾಗಿ ಬಂದ್ರೆ ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕಾಗಿರುವ ಮರ್ಯಾದೆಯನ್ನ ಅವ್ರಿಗೆ ಕೊಡಿ. ஹalleluya, ஹalleluya. சரி, அடுத்ததாக கடந்து செல்லலாம். ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡೋಣ. குயிக்கா ஃபர்ஸ்ட் 3 என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? ಮೊದಲನೇದು ಏನು? தான தர்மம், சேரிட்டி. ದಾನ ಧರ್ಮ. சோ அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ಅದರಿಂದ ನಿಮ್ಗೆ ಏನು ಸಿಗುತ್ತೆ? நீங்க சீக்ரெட்டா எது செஞ்சாலும் தேவன் உங்களுக்கு வெளிப்படையா பகிரங்கமா செய்வார். ನೀವು ರಹಸ್ಯವಾಗಿ ಏನನ್ನ ಮಾಡೋದು ದೇವರು ನಿಮಗೆ ಅದನ್ನ ಬಹಿರಂಗವಾಗಿ ಕೊಡುತ್ತಾರೆ. இரண்டாவது என்ன? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், முதல் கனி. ಎರಡನೇದು ಏನು? ಮೊದಲನೇ ಫಲ. முதல் கனியோட பலன் என்ன? ಮೊದಲನೇ ಫಲದ ವಿಶೇಷ ಏನು? உங்க வீட்டுல இருக்கிற ஸ்டோரஸ் எல்லாம் ஃபுல்லாவே இருக்கும் எப்பவுமே. ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿರುವ ಕಣಜಗಳು ಯಾವಾಗಲೂ ತುಂಬಿ ಇರುತ್ತದೆ. உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு நீடே இருக்காது, எல்லாமே ஃபுல்லா இருக்கும். ನಿಮಗೆ ಯಾವಾಗಲೂ ಕೊರತೆ ಇರೋದಿಲ್ಲ, ನಿಮಗೆ ಎಲ್ಲ ತುಂಬಿ ಇರುತ್ತದೆ. மூன்றாவது என்ன? ஆஃபரிங். ஆஃபரிங்கோட பெனிஃபிட் என்ன? ಮೂರನೇದೇನು? ಕಾಣಿಕೆ. ಕಾಣಿಕೆ ಒಂದು ವಿಶೇಷ ಏನು? நீங்க எந்த அளவுல நீங்க கொடுக்குறீங்களோ அதே அளவுல உங்களுக்கு திருப்பி வரும். அதுவும் இல்ல, ಅಮಿಕಿ ಕುಲಿಕಿ சரிந்து விழும்படி தருவார். ನೀವು ಎಷ್ಟು ಅಳತೆಯಲ್ಲಿ ಕೊಡ್ತೀರೋ ಅಷ್ಟು ಅಳತೆಯಲ್ಲಿ ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ, ಇನ್ನ ಹೆಚ್ಚಾಗಿ ಧಾರಾಳವಾಗಿ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. ಯೇಸುவே சொல்லிட்டார். ಯೇಸು ಸ್ವಾಮಿನೇ ಹೇಳ್ಬಿಟ್ರು, வேற யாரும் இல்ல, ಯೇಸುவே சொன்னதுதான். ಇದು ಬೇರೆ ಯಾರು ಹೇಳಿದಲ್ಲ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದ್ದು. ನಾಲ್ಕನೇದು sacrificial giving, ತ್ಯಾಗದಿಂದ ಕೊಡುವುದು. தியாகமாய் கொடுப்பது, ತ್ಯಾಗ ಮಾಡಿ ಕೊಡುವುದು. இதுக்காக 2 வசனம் இருக்கு, சீக்கிரமா பார்க்கலாம். லூக்கா 21:1-4. ಇದಕ್ಕಾಗಿ 2 ವಾಕ್ಯ ಇದೆ, ಬೇಗನೆ ನೋಡೋಣ. ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 21:1-4. 1-4. அவர் கண் ஏறெடுத்து பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அவர்ங்கிறது யாரு? இயேசு. ಅಲ್ಲಿ ಆತನು ಎಂಬುದು ಯಾರು? ಯೇಸು. ஜீசஸ் வந்து ஒரு இடத்துல கோயில் வாசல்ல உட்கார்ந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಕೂತು ಎಲ್ಲವನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ வந்து எல்லாரும் பணக்காரங்களாம் வந்து எல்லாம் காணிக்கையெல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. ಆಗ ಶ್ರೀಮಂತರೆಲ್ಲ ಬಂದು ಕಾಣಿಕೆಗಳನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ ஒரு ஏழை விதவை வந்து 2 பொற்காசை வந்து கொடுக்குறாங்க. ಆಗ ಒಂದು ಬಡ ವಿಧವೆ ಬಂದು 2 ಕಾಸನ್ನ ಕೊಡುತ್ತಾರೆ. அப்போ கொடுத்த உடனே இயேசு என்ன சொல்றாரு?
இவங்க எல்லாத்தோடைய இந்த ஏழை விதவை தான் அதிகமா கொடுத்துருக்கா. ಹಾಗೆ ಅವ್ರು ಕೊಟ್ಟ ತಕ್ಷಣ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ, ಇವರು ಎಲ್ಲರಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಬಡ ವಿಧವೆನೇ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அவங்க எல்லாமே வந்து இருக்கிறதுல அளவுக்கு அதிகமா என்ன இருக்கோ அதுல என்ன கொடுத்தாங்க, ஆனா இந்த விதவை இருந்தது எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். ಶ್ರೀಮಂತರು ಎಲ್ಲರೂ ಅವ್ರ ಹತ್ರ ಇರೋದ್ರಲ್ಲಿ ಅವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಆದ್ರೆ ಈ ಬಡ ವಿಧವೆ ತನ್ನ ಜೀವನಕ್ಕಿರುವ ಕಾರ್ಯವನ್ನೇ ಕೊಟ್ಟಿದ್ದಾಳೆ. இந்த மாதிரி கிவிங்ல, இந்த மாதிரி கொடுப்பதுல என்ன உங்களுக்கு கிடைக்கும் தேவனிடத்துலன்னா ரெகக்னிஷன். ಈ ತರ ತ್ಯಾಗದಿಂದ ಕೊಡುವಾಗ ನಮಗೆ ಏನು ದೇವರ ಹತ್ರ ಸಿಗತ್ತೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ಅಂಗೀಕಾರ. உங்களை அங்கீகரிப்பார், ನಿಮ್ಮನ್ನ ಅಂಗೀಕಾರ ಮಾಡ್ತಾರೆ. எங்க இருந்தாலும் உங்களை அவருக்கு அப்படியே மேக்னெட் மாதிரி அவரை வந்து நீங்க பிடிச்சிருவீங்க. ಅವ್ರು ನೀವು ಎಲ್ಲಿದ್ರು ಸರಿ, ಒಂದು ಮ್ಯಾಗ್ನೆಟ್ ತರ ಅವ್ರನ್ನ ಹತ್ರ ನೀವು ಹೇಳ್ಕೊಳ್ತೀರಾ. இதுக்கு இன்னொரு வசனம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 17:7-16. ಇದಕ್ಕೆ ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ನೋಡೋಣ. 1 ಅರಸುಗಳು 7-17. ஸோ இந்த வசனத்தை படிக்கிறது பதிலாக நான் வந்து கதையை சொல்லிடுறேன். ரொம்ப ஈஸியான கதை. எத்தனை பேர் இளைஜா பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಎಲಿಯನ ಬಗ್ಗೆ ಕೇಳಿದ್ದೀರಾ? ஸோ இந்த இளைஜாங்கிறவர் வந்து இந்த 1 Kings 17 தான் அறிமுகமாகிறாரு. ಎಲಿಯನು ಎಂಬವರು ಈ 1 ಅರಸುಗಳು 17ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅವರು ಪರಿಚಯ ಆಗ್ತಾರೆ. அந்த மாதிரி நேரத்தில் எல்லா ராஜாக்களுமே வந்து தீன்மை மேலே தீன்மை செஞ்சு ரொம்ப பேடான சுச்சுவேஷனில் அந்த தேசம் இருந்துச்சு. ಆ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಎಲ್ಲ ರಾಜರು ತುಂಬಾ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಿ ಆ ದೇಶವೇ ಒಂದು ಹಾಳಾದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿತ್ತು. அப்போ ஏஹாப்னு ஒரு ராஜா இருந்தான். இருக்கிறதுலே மோசமான ராஜானா அவன் தான். ಆಗ ಆಹಾಬನು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಅರಸನು ಇದ್ದವರಲ್ಲಿ ತುಂಬಾ ಮೋಸವಾದ ಅರಸನು ಆತನೇ. அந்த மாதிரி நேரத்துல எலியா வந்து என்ன சொல்றாரு, இந்த நாட்டுல மழையே வராது, நான் சொல்ற வரைக்கும் மழையே வராது அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சிட்டு போயிடுறாரு. ಆ ತರ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲಿಯನು ಏನು ಹೇಳ್ತಾರೆ, ಈ ದೇಶದಲ್ಲಿ ಮಳೆ ಸುರಿಯುವುದೇ ಇಲ್ಲ, ನಾನು ಹೇಳುವ ತನಕ ಈ ದೇಶದಲ್ಲಿ ಮಳೆ ಬರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அப்படி சொல்லிட்டு போனவர் தேவர் அவங்ககிட்ட பேசுறாரு. சொல்றாரு, நீ போய் ஒரு குகைக்குள்ள இரு, அங்க வந்து காக்கா அவனுக்கு வந்து சாப்பாடு எடுத்துன்னு வந்து தரோம், அங்க ஒரு சின்ன ஒரு நீரூற்று இருக்கு, அந்த நீரூற்று வந்து உனக்கு தண்ணியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. ಆಗ ದೇವರು ಎಲಿಯನ ಹತ್ರ ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ಹೋಗಿ ಒಂದು ಗುಹೆಯಲ್ಲಿ ಇರು, ಅಲ್ಲಿ ನಿನಗೆ ಕಾಗೆ ಬಂದು ನಿನಗೆ ಊಟವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ, ಅಲ್ಲಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ನೀರಿನ ಸ್ಥಳ ಇರುತ್ತದೆ, ಅಲ್ಲಿ ನೀನು ನೀರನ್ನ ಕುಡಿಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ಕೊಂಚ ನಾட்களுக்கு பிறகு அந்த தண்ணியும் வத்தி போச்சு. ಸ್ವಲ್ಪ ದಿನ ಆದಮೇಲೆ ಆ ನೀರು ಬತ್ತಿ ಹೋಯಿತು. அதுக்கப்புறம் தான் இந்த வசனம் வருது. ಆಮೇಲೆನೆ ಈ ವಾಕ್ಯ ಬರುತ್ತೆ. அப்ப என்ன சொல்றாங்க, தேவன் நீ இறந்து கிளம்பி இந்த தேசத்துக்குள்ள போ, அங்க ஒரு விதவை இருப்பாங்க, அந்த விதவையை வந்து உனக்காக ಪರಾಮರಿக்கிறதுக்காக நான் அந்த விதவை கிட்ட சொல்லி இருக்கேன், நீ அங்க போ அப்படிங்கிறாரு. ಆಗ ದೇವರು ಎಲಿಯನ ಹತ್ರ ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ಈ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ಈ ಬೇರೆ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗು, ಅಲ್ಲಿ ಒಂದು ವಿಧವೆ ಇರುತ್ತಾಳೆ, ಅವಳ ಹತ್ರ ನಿನ್ನನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ನಾನು ಹೇಳಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. படிக்கலாம் 8 and 9. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சரபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் அப்படிங்கிற பாரு, உன்னை பராமரிப்பதற்காக ஒரு விதவையை கட்டளையிட்டேன் அப்படிங்கிறாங்க. அடுத்த வசனம். அப்படியே அவன் எழுந்து செராபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டு இருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். பாருங்க என்ன நடக்குதுங்க. தேவன் சொன்ன மாதிரியே ஒரு விதவை வந்துட்டாங்க. ஸோ விதவை கிட்ட போய் என்ன சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா, ஒரு பாத்திரத்துக்கு தண்ணி கொடுமா அப்படிங்கிறாரு. இப்போ விதவை போகும்பொழுது உடனே சொல்ற, இல்லம்மா எனக்கு கொஞ்சம் அப்பமும் வேணும், அப்பம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ಆ ವಿಧವೆ ದೇವರು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ಎಲಿಯನ್ನು ಹೋಗಿ ಆ ವಿಧವೆಯನ್ನು ಭೇಟಿ ಮಾಡ್ತಾರೆ. ಆಗ ಅವ್ರ ಹತ್ರ ಹೇಳ್ತಾರೆ, ನನಗೆ ಕುಡಿಯೋದಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ನೀರು ತಗೊಂಬಾ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅವ್ರು ಹೋಗುವ ಸಮಯದಲ್ಲಿ ನನಗೆ ಸ್ವಲ್ಪ ರೊಟ್ಟಿನೂ ತಗೊಂಬಂದು ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அந்த விதவை என்ன சொல்றாங்க, ಅದಕ್ಕೆ ಆ ವಿಧವೆ ಏನು ಹೇಳ್ತಾರೆ, அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு
2 விறகு பொறுக்கிறேன் என்றாள். இங்க பாருங்க, விதவை என்ன சொல்றாங்க, நான் தேவனுக்கு சத்தியமா சொல்றேன், ட்ரூலி நிஜமாவே சொல்றேன், எனக்கு வந்து சுத்தமா ஒண்ணுமே இல்லை, ஒரே இவ்வளோண்டு மாவு இருக்கு, இவ்வளோண்டு எண்ணெய் தான் இருக்கு, அதையே கூட நான் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு சத்து போக போறோம், நாங்கெல்லாம் மரித்து போக போறோம், எனக்கு வேற இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. ಆಗ ವಿಧವೆ ಏನು ಹೇಳ್ತಾರೆ, ದೇವರಿಗೆ ಆಣೆಯಾಗಿ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ನಿಜವಾಗಿಯೂ ನಮ್ಮ ಹತ್ರ ಏನೂ ಇಲ್ಲ, ಸ್ವಲ್ಪ ಹಿಟ್ಟು ಇದೆ, ಸ್ವಲ್ಪ ಎಣ್ಣೆ ಇದೆ, ಅದರಲ್ಲಿ ನಾವು ರೊಟ್ಟಿ ಮಾಡಿ ತಿಂದು ಸಾಯುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾಳೆ. அப்போ பாருங்க, தேவன் என்ன சொன்னாரு எலியாஜா கிட்ட? ಆಗ ನೋಡಿ ದೇವರು ಏನು ಹೇಳಿದ್ರು ಎಲಿಯನ ಹತ್ರ, உன்னை பராமரிக்க ஒரு விதவையை கட்டளையிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. ನಿನ್ನನ್ನು ನೋಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗಿ ಒಂದು ವಿಧವೆ ಹತ್ರ ನಾನು ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ விதவை ಹೇಳ್ತಾರೆ. என்ன சொல்றாங்க, ಆದ್ರೆ ಈ ವಿಧವೆ ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾಳೆ, எங்களுக்கே சோறு இல்லப்பா, உனக்கு எப்படி நான் சோறு கொடுக்க முடியும், ನಮಗೆ ಇಲ್ಲಿ ಊಟ ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ, ನಿಮ್ಗೆ ಹೇಗೆ ಊಟ ಕೊಡೋದು? நான் இங்க கேக்குற விஷயம் என்னன்னா, அப்ப இளையஜா தப்பான விதவை வீட்டுக்கு போயிட்டாரா? ಆಗ ನಾನು ಇಲ್ಲಿ ಕೇಳೋ ವಿಷಯ ಏನು ಅಂದ್ರೆ, ಎಲಿಯನು ತಪ್ಪಾದ ಒಂದು ವಿಧವೆಯ ಮನೆಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ರ, அட்ரஸ் மாதிரி வேற வீட்டுக்கு போயிட்டாரா? ಅಡ್ರೆಸ್ ಬದಲಾವಣೆ ಆಗಿ ಬೇರೆ ಮನೆಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ರ? தேவன் என்ன சொன்னாரு, ದೇವ್ರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು, நான் கட்டளை இட்டிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ನಾನು ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ விதவைக்கு ಹೇಳ್ತಾರೆ. எந்த கட்டளையும் வந்த மாதிரி தெரியல எனக்கு. ಇಲ್ಲಿ ವಿಧವೆ ಹತ್ರ ಏನು ಅಪ್ಪಣೆ ಆದಂಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ನನಗೆ. அந்த விதவைக்கு நியூஸ் வந்துச்சா? ಆ ವಿಧವೆ ಹತ್ರ ಒಂದು ಸಂದೇಶ ಬಂತ, அதாவது ಸುದ್ದಿ ಬಂತ? இந்த பாருங்க, ஒரு படத்துல வந்து 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க, ನೋಡಿ ಒಂದು ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ಇಬ್ರು ಮಾತಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ப்ராஃபட் சொல்ற மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ಪ್ರವಾದಿ ಅವ್ರು ಹೇಳೋ ಪ್ರಕಾರ ಉದಾಹರಣೆ ಕೊಟ್ರೇನೆ ನಿಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಗತ್ತೆ. 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தன் சொல்லுவான்ப்பா, நான் இந்த பொண்ணை லவ் பண்றேன்ப்பா அப்படின்னா. ಇಬ್ರು ಮಾತಾಡುವಾಗ ಒಬ್ಬ ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಈ ಹುಡುಗಿನ ತುಂಬಾ ಲವ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. இந்த 2வது ஆள் கேட்பான், அந்த பொண்ணுக்கு அது தெரியுமா? ಆ 2ನೇ ವ್ಯಕ್ತಿ ಕೇಳ್ತಾನೆ, ಆ ಹುಡುಗಿಗೆ ಅದು ಗೊತ್ತಾ? அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ தேவன் என்ன சொல்றாரு எலியாஜா கிட்ட, உனக்காக கட்டளையிட்டு இருக்கிறேன் இந்த விதவைக்கு. அப்ப நான் கேட்கிறேன், அந்த விதவைக்கு அந்த விஷயம் தெரியுமா? ದೇವ್ರು ಏನಂತಾರೆ ಎಲಿಯನ ಹತ್ರ, ನಿನಗಾಗಿ ಆ ವಿಧವೆ ಹತ್ರ ನಾನು ಅಪ್ಪಣೆ ಮಾಡಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಆ ವಿಧವೆಗೆ ಆ ವಿಷಯ ಗೊತ್ತಿದೆಯಾ? தேவன் இப்படி சொல்லல, நீ போய் கேளு தருவாங்கன்னு சொல்லல, அந்த விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ದೇವ್ರು ಹೀಗೆ ಹೇಳಲಿಲ್ಲ, ನೀನು ಹೋಗಿ ಕೇಳು ಅವ್ರು ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ, ನಿನ್ನ ನೋಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ನಾನು ಅಪ್ಪಣೆ ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஒருவேளை இமெயில் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ಒಂದು ವೇಳೆ ಇಮೇಲ್ ಬರೋದಕ್ಕೆ ಲೇಟ್ ಆಗಿರ್ಬೋದು ಕಾಣುತ್ತೆ. இல்ல அட்டாச்மெண்ட் இந்த பொண்ணு ஓபன் பண்ண மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ಇಲ್ಲ ಅಟ್ಯಾಚ್ಮೆಂಟ್ ಅನ್ನ ಇವರು ಓಪನ್ ಮಾಡಕ್ಕೆ ಮರ್ತು ಬಿಟ್ರು ಅಂತ ಕಾಣುತ್ತೆ. தேவன் சொன்னதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் நேர் எதிர்ப்பா இருக்கு. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಹೇಳಿದ್ದಕ್ಕೂ ಇಲ್ಲಿ ನಡೆಯೋ ಕಾರ್ಯಕ್ಕೂ ನೇರವಾಗಿ ವಿರುದ್ಧವಾಗಿದೆ. ஆனாலும் அந்த தருணத்துல விஷயத்தை மாற்றக்கூடிய பலன் யாருக்கு இருக்கு? ஒரு பிரவாதிக்கு தான் இருக்கு. ಆದ್ರೇನು ಆ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಸಂದರ್ಭವನ್ನು ಬದಲಾಯಿಸುವ ಶಕ್ತಿ ಯಾರ ಹತ್ರ ಇದೆ? ಆ ಒಂದು ಪ್ರವಾದಿ ಹತ್ರನೇ ಇದೆ. தீர்க்கதரிசி கிட்ட தான் அந்த வந்து மாத்துகிற சக்தி இருக்கு. ಒಂದು ಪ್ರವಾದಿ ಹತ್ರನೇ ಅದನ್ನ ಬದಲಾಯಿಸುವ ಶಕ್ತಿ ಇದೆ. பதிலா என்ன சொல்றாரு அவரு? ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಅವ್ರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಎಲಿಯನು? படிக்கலாம். 13. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். அடுத்தது 14. கர்த்தர் தேசத்தின் மேல் மழை கட்டளையிடும் நாள் மற்றும் பானையின் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹalleluya, ஹalleluya. இங்க கட்டளையிட்டது யாருன்னு சொன்னாரு? ಇಲ್ಲಿ ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟಿದ್ದು ಯಾರು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ? விதவை கிட்ட கட்டளையிட்டிருக்கேன்னாரு. ஆனா எலியா போனதுனால அந்த விதவையோட வாழ்க்கையே மாறிடுச்சு. ಅಲ್ಲಿ ವಿಧವೆ ಹತ್ರ ನಾನು ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಎಲಿಯನ್ನು ಹೋಗಿದ್ರಿಂದ ಆ ವಿಧವೆಯ ಜೀವನನೇ ಬದಲಾವಣೆ ಆಯ್ತು. இந்த பாருங்க, மாவையும் எண்ணெயை வச்சுட்டு அந்த அப்பத்தை சேர்ந்து இன்னையோட நான் லைஃப் முடிஞ்சது, இன்னைக்கு மேல நான் வாழவே முடியாதுன்னு நிலைமையில இருக்கிற நேரத்துல தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறார். ನೋಡಿ, ಆ ಹಿಟ್ಟನ್ನು ಎಣ್ಣೆಯನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಇವತ್ತು ರೊಟ್ಟಿ ಮಾಡಿ ತಿಂದ್ರೆ ಅಷ್ಟೇ ಮುಗೀತು, ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವನ ಕೊನೆ ಆಯ್ತು ಅನ್ನೋ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಪ್ರವಾದಿಯನ್ನ ಕಳಿಸುತ್ತಾರೆ. தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? மழை வர வரைக்கும் உன் பானையில மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாது, உனக்கு எப்பவுமே இருக்கும்னு தேவன் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றாரு. ಪ್ರವಾದಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? ಮತ್ತೆ ಮಳೆ ಬರೋವರೆಗೂ ನಿನ್ನ ಮಡಿಕೆಯಲ್ಲಿ ಹಿಟ್ಟು ಕಡಿಮೆ ಆಗೋದಿಲ್ಲ, ಎಣ್ಣೆನೂ ಕಡಿಮೆ ಆಗೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஹalleluya. இப்ப நீங்க இந்த நிலைமையில இருந்தீங்கன்னா தீர்க்கதரிசனமா உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க கையில எதுவுமே இல்லை, நான் கடைசிக்கு வந்துட்டேன், எனக்கு இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை, எனக்கு முன்னாடி எப்படி போவோம்னு தெரியாதுன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா தேவன் உங்களுக்காக சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில உங்களோட மாவும் குறைவதில்லை, உங்க எண்ணெயும் குறைவதில்லை.
life. ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ರೆ, ನಾನು ಕೊನೆಗೆ ಬಂದಿದ್ದೀನಿ, ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ಏನು ಮಾಡೋದು ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ನೀವು ಹೇಳಿದ್ರೆ, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹಿಟ್ಟು ಕಡಿಮೆ ಆಗೋದಿಲ್ಲ, ನಿಮ್ಮ ಎಣ್ಣೆನೂ ಕಡಿಮೆ ಆಗೋದಿಲ್ಲ. எப்போ நீங்க வந்து தியாகமா தேவனுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்களோ அப்போ என்ன ஆனா ஹெவன்ல இருந்து உங்க மேல ஒரு லைட் வந்துரும். ಯಾವಾಗ ನೀವು ದೇವರಿಗಾಗಿ ತ್ಯಾಗದಿಂದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಕೊಡ್ತೀರೋ, ಆಗ ಪರಲೋಕದಿಂದ ಒಂದು ಬೆಳಕು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರುತ್ತದೆ. ஒரு ஸ்பாட் லைட், ಒಂದು ಸ್ಪಾಟ್ ಲೈಟ್ உங்க மேல ஃபோக்கஸ் ஆயிட்டு வந்துரும். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಫೋಕಸ್ ಆಗಿ ಬರುತ್ತೆ. தேவன் வந்து ஃபுல்லா ஃபோக்கஸ் உங்க மேல வச்சிருவாரு. ದೇವರು ಬಂದು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಹಿಡಿ ಫೋಕಸ್ ಅನ್ನ ಇಡ್ತಾರೆ. எப்படியாவது இவனோட வாழ்க்கையை நான் மாத்துறேன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு சேலஞ்ச் எடுப்பார். ಹೇಗಾದ್ರೂ ಮಾಡಿ ಇವನ ಜೀವನ ನಾನು ಬದಲಾಯಿಸ್ತೀನೋ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಒಂದು ಸವಾಲು ಹಾಕುತ್ತಾರೆ. அந்த கதையை ஃபுல்லா படிச்சீங்கன்னா தெரியும் அந்த விதவை எவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்ட்டு. ಆ ಕತೆ ಹಿಡಿ ನೀವು ಓದಿ ನೋಡಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗತ್ತೆ ಆ ವಿಧವೆ ಎಷ್ಟು ಫೇಮಸ್ ಆಗ್ಬಿಟ್ರು ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya. ஹalleluya. நான்காவது விதம் sacrificial giving. ನಾಲ್ಕನೇ ರೀತಿ ತ್ಯಾಗದಿಂದ ಕೊಡುವುದು. அடுத்த சீக்கிரமா கடந்து செல்லலாம். ಆಮೇಲೆ ನಾವು ಬೇರೆ ಬೇಗ ನೋಡೋಣ. ஐந்தாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, யாராலையும் இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. ಐದನೇ ಕಾರ್ಯ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದದ್ದು, ಯಾರಿಂದಾನು ಇದರಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. இந்த விதமான கிவிங் எல்லாரும் செஞ்சுதான் ஆகணும். ಈ ತರ ಕೊಡುವುದು ಎಲ್ಲರೂ ಮಾಡಲೇಬೇಕು. இது வரைக்கும் நான் சொன்னது ஃபர்ஸ்ட் 4 வந்து உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கும். ಇದುವರೆಗೂ ನಾನು ಹೇಳಿದ್ದು ಮೊದಲು 4 ಕಾರ್ಯಗಳು ಬಂದು ಅದರಲ್ಲಿ ನಿಮಗೆ ಒಂದು ಚಾಯ್ಸ್ ಇರುತ್ತೆ. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க செய்யலாம். ನಿಮ್ಗೆ ಇಷ್ಟ ಇದ್ರೆ ನೀವು ಮಾಡಬಹುದು. ஆனா ஐந்தாவது உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ நீங்க செஞ்சுதான் ஆகணும். ಆದ್ರೆ ಐದನೇದು ನಿಮ್ಗೆ ಇಷ್ಟ ಇದೆಯೋ ಇಲ್ವೋ ನೀವು ಮಾಡಲೇಬೇಕು. என்ன சொல்லுங்க பாப்போம். ಏನು ಹೇಳಿ ನೋಡೋಣ. தசம பாகம், ದಶಮ ಭಾಗ, 10ರಲ್ಲಿ ಒಂದು ಪಾಲು நீங்க கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். 10ರಲ್ಲಿ ಒಂದು ಪಾಲು ನೀವು ಖಂಡಿತವಾಗಿ ಕೊಡ್ಲೇಬೇಕು. மலாக்கி 3:9 நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு கேள்வி கேட்கிறார், நீ தசமாக கொடுக்காதனால நீ தேவனையே என்னையே நீ வந்து திருடுறியா அப்படின்னு கேட்பாரு. ಮಲಾಕಿ 3:9 ನೀವು ನೋಡುವಾಗ ದೇವರು ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಾರೆ, ನೀನು 10ರಲ್ಲಿ ಒಂದು ಪಾಲನ್ನ ಕೊಡದೆ ನನ್ನ ಹತ್ರನೇ ನೀನು ಕಳ್ತನ ಮಾಡ್ತೀಯಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾರೆ. நீங்க 10லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்க தசமாத பாகத்தை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு இருக்கிற விளைவுகள் ரொம்ப அதிகம். 10ನೇ ವಚನದಿಂದ ನೀವು ನೋಡುವಾಗ ನೀವು ನೀವು 10ರಲ್ಲಿ ಒಂದು ಪಾಲು ಕೊಡುವಾಗ ಅದಕ್ಕಿರುವ ಪ್ರತಿಫಲಗಳು ತುಂಬಾ ಜಾಸ್ತಿ ಇದೆ. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த் பிரேயருக்கு வந்தீங்கன்னா ப்ராஃபட் ஒவ்வொரு வாட்டியும் அதை பத்தி சொல்லுவாரு. 7 blessings இருக்கு தைத்துனாலேயே. ತಿಂಗಳಿನ ಮೊದಲನೇ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ನೀವು ಬಂದ್ರೆ ಪ್ರವಾದಿಯವರು ಅದನ್ನ ಹೇಳ್ತಾರೆ, ದಶಮ ಭಾಗದಲ್ಲಿ 7 ರೀತಿಯಾದ ಆಶೀರ್ವಾದ ಇದೆ. மலாக்கி 3, 10, 11, 12 3 படிச்சு பாருங்க. 7 blessing இருக்கு வெறும் தைத்துனாலேயே. ಮಲಾಕಿ 3, 9, 10, 11, 12 ಓದಿ ನೋಡಿ. ದಶಮ ಭಾಗದಲ್ಲಿ 7 ರೀತಿಯಾದ ಆಶೀರ್ವಾದ ಇದೆ. சரி, இப்போ யாருக்காவது கன்னடா டிரான்ஸ்லேஷன் நிஜமா தேவையா இல்லை எல்லாருக்கும் தமிழ் புரியுதா? தமிழ் எல்லாருக்கும் புரியுதா? ஸோ கொஞ்சம் கன்னடா வேணுமா? தமிழ் புரியுது, அப்போ தமிழே கண்டினியூ பண்ணலாம். பிரபு வீல் ஃபினிஷ் இட் இன் தமிழ். ஸோ இந்த தசம பாகங்கிறது எவ்வளோ முக்கியம்னு சொன்னீங்கன்னா, என் வாழ்க்கையை மாற்றினதே வந்து தசம பாகம் தான். எப்படி சொல்கிறேன்னா, நான் ஒரு காலத்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா, என்ன வேலையில் இருந்தேன், பெட்ரோல் பாயாக இருந்தேன். அங்கேருந்து கொஞ்சம் உயரி ஒரு சின்ன கம்பெனியில் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு மாதம் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து மாதம் வர காசு பத்தாது. 1ஆம் தேதி சம்பளம் வந்துச்சுன்னா 5ஆம் தேதி சம்பளம் காலி. ஏன்னா வீட்டில் அவ்வளோ கடன், அவ்வளோ தேவை இருக்குது. நான் வந்து வீட்டில் கொடுக்க வேண்டிய இது இருந்துச்சு. 5ஆம் தேதி காலி. மித்த 25 நாட்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். ஸோ அப்போ நான் ப்ராஃபிட் கிட்ட போய் ப்ரேயர் பண்ணிட்டு கேட்டேன், ப்ராஃபிட் இந்த மாதிரி நிலைமை இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்டார், ஏன்பா நீ தசம பாகம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டார். நான் கேட்டேன், தசம பாகம்னா என்ன, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு. அதுக்கு தான் அவனுக்கு பிரச்சனை அப்படின்னாரு. எனக்கு முடியவே முடியாது ப்ராஃபிட், நான் வந்து என் மாத சம்பளம் வந்து பத்தாது, எனக்கே கையில் இல்லை, நான் என்னத்தை தசமாக அவன் கொடுக்கறது. அப்போ ப்ராஃபிட் என்னை பார்த்து ஒரு விஷயம் சொன்னார், நீ ரோட்டில் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, போய் தசம பாகத்தை கொடு. நீ ரோட்டில் பிச்சை எடுத்தாலும் எனக்கு கவலை இல்லை, ஆனால் தசமா பாகத்தை போய் கொடு அப்படின்னு சொன்னார். ஸோ மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கிட்டு அடுத்த மாதம் வந்த சம்பளத்தில் ஃபஸ்ட்டு தசமாவை எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு கஷ்டப்பட்டு அதை போய் கொடுத்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கே தெரியும் ஒன்றுமே இல்லை, கையில் காசு இல்லை எனக்கு தெரியும். ஆனால் எப்போ தசமா கொடுத்தேன், நான் சண்டே போய் சர்ச்சில் கொடுத்தேன். மண்டே எழுந்திரிச்ச உடனே ஃபுல்லாக ஆண்டவரே நான் ரெடியாக இருக்கேன் பிளெஸ்ஸிங். மண்டே ஒன்றுமே ஆகலை மண்டே. எப்படியோ கஷ்டத்தில் தான் போயிட்டு வந்தேன். மந்த்லி பஸ் பாஸ் இருக்கும், பஸ்ஸில் போயிட்டு வந்துடலாம். டியூஸ்டே ஆண்டவரே ஏதாவது வானத்தின் பலகைகளை தரங்கள், வசனம் சொல்லுகிறது, ஒன்றும் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு வசனத்து மேலே நான் ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு நான் இந்த எதிர்பார்ப்பை கட் பண்ணிட்டேன். சரி, நான் வசனம் சொல்லியிருக்கேன், தேவன் என்னை பார்த்துப்பார், நான் ஒரு வாட்டி போய் நோண்டி கேட்கக்கூடாது அவர் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். வெட்னஸ்டே வந்து எனக்கு யாரோ ஒருத்தர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு, பிரதர் உங்கள் டெஸ்ட் பண்ணி நாங்கள் கேட்டோம், நீங்கள் வந்து இந்த சண்டே சர்ச்சில் டெஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணுறீங்களா அப்படின்னா. யாருப்பா நீ, எங்கேருந்துப்பா ஃபோன் பண்ணுற?
உங்கள் டெஸ்டிமனி யாரோ மூலியமாக சொல்லி கேட்டோம், அதனால் நீங்கள் வாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டே போய் அந்த சபையில் என் சாட்சியை ஃபுல்லாக ஷேர் பண்ணேன். எப்படி நான் வந்து ஒரு ஹிந்து குடும்பத்துலேருந்து தேவனுக்கால் அழைக்கப்பட்டு நான் எப்படி தேவனை ஃபாலோ பண்ணி வந்தேன் அப்படின்னு ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கேன். சொல்லி முடிச்சுட்டு அங்கேன்னு கிளம்புறேன். அவன் பிரதர் ஓடி வர்றாரு என் பின்னாடி. நைட்டு என்ன பாஸ்டர் தப்பாக சொல்லிட்டேனா ஏதாவது? இல்லை பிரதர், உங்கள் டெஸ்டிமனி வந்து எங்களை ரொம்ப டச் பண்ணிச்சு, இந்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு காணிக்கை கொடுத்தாரு. திறந்து பார்த்தா 500 ரூபாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலம் வந்து 2009 நான் சொல்கிறது. இப்போ 500 ரூபாய் ஒரு வேல்யூ இல்லாமல் இருக்கலாம். அந்த காலத்தில் 500 ரூபாய்க்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு. 500 ரூபாயில் என்ன பண்ணேன்? வேலை என்ன பண்ணேன் சொல்லுங்க பார்ப்போம். 50 ரூபாய் எடுத்து தனியாக வச்சுட்டேன். ஏன்னா தேவன் உண்மை உள்ளவர். தேவன் அவர் வார்த்தையை வந்து அவர் மறுதளிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. 500 ரூபாயில் 50 ரூபாய் தனியாக எடுத்து வச்சுட்டு 450 ரூபாய் அந்த வாரத்துக்கு செலவு எனக்கு யூஸ் ஆச்சு. அடுத்த வாரம் இன்னொருத்தர் கால் பண்ணுறாரு. பிரதர், உங்கள் டெஸ்டிமனி கேட்டேன் பிரதர். எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆஹா தேவன் வேற மாதிரி வேலை செய்கிறாரியா. ஆனால் இவர் வந்து சென்னையிலேருந்து கூப்பிட்டார். சென்னைக்கு நீங்கள் வாங்க, எங்கள் சபையில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் டெஸ்டிமனியை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. சென்னைக்கு அவரே டிக்கெட்லாம் போட்டு கொடுத்தாரு. சென்னைக்கு போய் அதே மாதிரி டெஸ்டிமனி ஷேர் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். கூப்பிட்டுட்டு உங்கள் டெஸ்டிமனி எங்களை ரொம்ப டச் பண்ணிச்சுன்னு சொல்லி காணிக்க கொடுத்தாரு. இந்த வாட்டி திறந்து பார்த்தா 1000 ரூபாய். ஹல்லேலூயா. அந்த 1000 ரூபாயில் முதல்ல 100 ரூபாய் எடுத்து சைடில் வச்சுட்டேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆரம்பித்தது தான் என்னோட வாழ்க்கை. என் வாழ்க்கை எப்படி மல்டிப்ளை ஆச்சுன்னா, சில மாதங்களிலேயே விடிய காலையில் ப்ராஃபிட் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ப்ராஃபிட் வந்துட்டு உன்னோட ட்ரீம் சேலரி என்ன அப்படின்னு கேட்குறாரு. எத்தனை பேர் இந்த டெஸ்ட் பண்ணி கேட்டிருப்பீங்கன்னு தெரில, நான் என்னோட சைடை சொல்கிறேன். ஸோ உன்னோட ட்ரீம் சேலரி என்னன்னு கேட்டதுக்கு, அப்போ எனக்கு சேலரி வந்து 3.8 லட்சம் வருஷத்துக்கு. 3.8 லட்சம். நான் வந்து நேராக 6 லட்சம் வேணும் அப்படின்னு. ஓகே கிராண்டட் அப்படின்ட்டாரு ப்ராஃபிட். அப்போ வந்து என்ன பண்ணேன், கொஞ்சம் நாட்கள்லேயே எனக்கு மைக்ரோசாஃப்ட்டுங்கிற கம்பெனிலேருந்து கால் வந்துச்சு. கம்பெனியில் கால் வந்துட்டு, இந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் எங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்சாக இருக்குது, நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்கள். இன்டர்வியூ எடுத்துகிட்டு இன்டர்வியூலாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆஃபர் கொடுத்தாங்க. எனக்கு 3.8 லட்சத்துலேருந்து 5.5 லட்சத்துக்கு சம்பளம் உயர்வு. 3.8 லேக்ஸ்லேருந்து 5.5 லேக்ஸ்க்கு சம்பளம் உயர்வு. எனக்காக ஒரே ஹாப்பி. போய் ப்ராஃபிட் கிட்ட கேட்டேன், ப்ராஃபிட் இந்த மாதிரி ஆஃபர் வந்துச்சு, என்ன பண்ணணும்? ப்ராஃபிட்டை பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். மிஸ்டர் பசூக்கா புட்டு 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 வைப்பார். கரெக்டா? அவர் சொன்னார், இதை பாருப்பா, நீ போய் ரிசைன் பண்ணுவான் அவன் கம்பெனியில், ஆனால் அவன் கம்பெனி ஒன்றை அனுப்ப மாட்டாங்க, இதோட அதிகமாக சம்பளம் கொடுத்து உன்னை கம்பெனியில் தக்க வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். நான் போய் ரிசைன் பண்ணுறேன். ஒரு 2 நாள் எதுவும் பேசலை. 3ஆவது நாள் கூப்பிட்டு பேசுகிறேன், ஏன்ப்பா நீ ரிசைன் பண்ணுற? எனக்கு மைக்ரோசாஃப்டில் ஆஃபர் வந்துடுச்சு. இல்லை அந்த ஆஃபர்லாம் நீ போகக்கூடாது. அந்த டைம் நான் கான்ட்ராக்டில் இருந்தேன். ப்ராஃபிட் சொன்னால் ஒன்று பர்மனெண்ட்டாகவும் மாற்றுவாங்க, சம்பளத்தையும் உயர்த்தி கொடுப்பான் அப்படின்னா. அப்போ சொல்கிறாங்க, நான் உங்களை பர்மனெண்ட் ஆக்குறேன், இந்த ஆஃபரோட நான் அதிகமாக தரேன், உன்னோட புது சம்பளம் 6 லட்சம். ஹல்லேலூயா. நான் சம்பளத்தை கேட்கவே இல்லை. 6 லட்சம் எனக்கு வேணும், நான் அவரை கேட்கல. ஆனால் நான் வேற எங்கேயோ பதிவு பண்ணிட்டேன். அதை எங்கே? வானத்துக்கிட்ட பதிவு பண்ணிட்டேன். என் ட்ரீம் சேலரி 6 லேக்ஸ் நான் அங்கே கேட்டுட்டேன். தேவன் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மனுஷன் மூலியமாக என்கிட்ட சொல்கிறாரு, உனக்கு சம்பளம் 6 லட்சம். அந்த ஆஃபர் கையில் வருது. அந்த ஆஃபர் எடுத்துகிட்டு இப்படி பார்க்குறேன். அப்போ தேவன் என்னோட பேசுகிறார், இப்போ நம்புறியாப்பா, வானத்தின் பலகனை நான் திறக்கிறேன் அப்படின்ட்டு. வானத்தின் பலகனை நான் உனக்காக திறக்கிறேன்னு இப்போ நம்புறியா அப்படின்னாரு. அப்போ புரிஞ்சுதுங்க எனக்கு டைட்ஸோட பவர். அன்னிலேருந்து ஆரம்பிச்சது. இன்னைக்கு என் நிலைமை என்னன்னா, 2 வீடு எனக்கு சொந்தமாக இருக்கு. ஆனால் நான் 1 ரூபாய் அந்த வீட்டுக்கு கட்டினது கிடையாது. 1 ரூபாய் நான் கட்டினது கிடையாது. 2மே எனக்கு கிஃப்டாக வந்துச்சு. அது இல்லாமல் என் மனைவி பேரில் ஒரு லேண்ட், அதுவும் கிஃப்டாக வந்துச்சு. என் பெரிய பையன் பெரியவன் ஆகி படித்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வேண்டிய காசு ஒரு லேண்டில் வாங்கி வச்சுருக்காங்க. என் மாமனார் சொல்லிட்டாரு, அவன் இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்படும் போது இந்த லேண்டை விற்றுட்டு நீங்கள் காசு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டான். நான் ஒன்றுமே பண்ணலை. நான் பண்ணதெல்லாம் ஒன்று தான், தேவனுக்கு தசம பாகத்தை கொடுத்துட்டு வந்ததுனால. ஹல்லேலூயா. நீங்கள் எப்போ தேவனின் வார்த்தை மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்களோ, தேவனுக்காக கரெக்டாக செய்கிறீங்களோ, தேவன் உங்களை கை விட்டவே மாட்டார். அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன். 2 பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் என் மனைவி பேரில் போயிட்டுருக்கு, ஹெர்பல் ஹேர் டை விற்றுட்ருக்கேன். இன்னொரு பிஸ்னஸ், நான் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர், நான் ஜனங்களுக்காக ட்ரைனிங் கொடுத்து அது மூலியமாக பிஸ்னஸ் வருது. இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆனது. நான் சொன்ன இந்த 5 காரியத்தையும் நான் செஞ்சுட்டு வந்தேன்.
ஹல்லேலூயா. எல்லா காரியத்தையும் நான் செஞ்சுட்டு வந்தேன். அதனாலேயே என் வாழ்க்கை இந்த மாதிரி உயர்ந்த நிலைமையில ஆண்டவர் கொண்டு வந்தார். என்ன தூக்கிட்டு வர முடியும்னா உங்களையும் கூட்டிட்டு வர முடியும். ஹல்லேலூயா. உங்களையும் கூட்டிட்டு வர முடியும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? வசனத்துக்காக கீழ்ப்படித்து வசனம் சொல்றதை நீங்கள் செய்யணும். ஹல்லேலூயா. இப்போ அடுத்ததாக பார்க்கலாம். ஆறாவது விதமான கொடுப்பது என்னன்னா, இது ஒரு ஸ்பெசிஃபிக் டைப். அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தான் இந்த கொடுத்தல் வரும். இதுக்கு பேர் சீட் அப்படிம்பாங்க. ஒரு விதை. ஹல்லேலூயா. ஒரு விதையை நீங்கள் கொடுக்கணும். இந்த விதைங்கிறது என்னதுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்கு மட்டும்தான் அதை கொடுக்கணும் நீங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆஃபரிங் கொடுத்துட்டு இது சீடுன்னு சொன்னீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. நீங்கள் ஒரு ஆஃபரிங் கொடுத்துட்டு சீடுன்னு சொன்னால் ஒர்க் ஆகாது. தைத்தை கொடுத்துட்டு சீடுன்னு சொன்னால் வேலை செய்யாது. தைத்து தான், சீடு தான். ஹல்லேலூயா. பிரியாணி தான், கீ ரைஸ் தான். ரெண்டுத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ண முடியாது. இல்லை, இதுவும் வெள்ளையாக தான் இருக்குது, அதுவும் வெள்ளையாக தான் இருக்குது. இதில் சிக்கன் பீஸ் மிஸ்ஸிங் இல்லை. தைத்து தான், அதை நீங்கள் மிஸ் பண்ணவே முடியாது. சரிங்களா? அதே மாதிரி சீடுங்கிறது ஒரு விதமான கிவிங். ஸோ இந்த விதமான கிவிங் நம்ம என்ன பார்க்குறோம்? ஹானா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் லைஃப் இருக்குது பைபிளில். 1 சாமியலில் இந்த லைஃப் பார்க்குறோம். ஒரு லேடி இருக்காங்க, பல வருஷமாக குழந்தைய இல்லை. அவங்க போய் தேவனிடம் மன்றாடி என்ன சொல்கிறாங்க? நீங்கள் எனக்காக ஒரு குழந்தைய கொடுத்தீங்கன்னா இந்த குழந்தைய நான் உங்களுக்கிட்டே தருகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சீடு. அதுதான் ஒரு விதை. இந்த விதையை நான் உங்களுக்காக கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, நம்ம 1 சாமுவேல் 1:9-11 பார்க்கும்பொழுது அவங்க கோவில் அழுறாங்க. அப்போ தேவனிடம் ஒரு டீல் பேசுகிறாங்க. அந்த டீல் தான் சீடு. நீங்கள் இந்த குழந்தைய எனக்கு கொடுத்தீங்கன்னா இந்த குழந்தைய நான் உங்களுக்காக கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தேவன் அவங்களுக்கு ஒரு குழந்தை வர மாதிரி செய்கிறாரு. சில நாட்கள்லேயே அந்த குழந்தை தாய்ப்பால்லாம் விட்டு மறந்த அப்புறம் இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் கொடுத்துறாங்க. அது நம்ம எங்கே பார்க்குறோம்? 1 சாமுவேல் 1:24-28 பார்க்குறோம். குழந்தைய போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. அப்போ அங்கே ஈலாயின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஸ்ட் இருக்காரு. அவர் ஜெபிக்கிறாங்க. இவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு பல மடங்கு குழந்தைகள் வருவதாக அப்படிங்கிறாங்க. 1 சாமுவேல் 2:20-21 படிப்போம். 1 சாமுவேல் 2:20-21. இதோட பலன் என்ன, சீடோட பலன் என்ன அப்படிங்கிறத படிக்கலாம். ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தத பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். அடுத்தது அப்படியே 21. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். எவ்வளோ? 3 குமாரர், பையன் 2 பொண்ணு. முதல்ல சீடை என்ன கொடுத்தாங்க? அவங்க ஒரு பையனை கொடுத்தாங்க. ரிட்டர்ன் எவ்வளோ வந்துச்சு? 5. எவ்வளோ மடங்குங்க இது? 500 மடங்கு, 500%. நீங்கள் 1க்கு 5, நீங்கள் ஒரு சீடு கொடுத்ததுக்கு 5 வாபஸ் வந்துருச்சு. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், ஒரு சீடோட பவரே வேறு. சீடோட பவரே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஆனால் சீடுக்கு அதோட வேலை என்னன்னு நீங்கள் அதுக்கு சொல்லணும். அப்புறம் அந்த சீடு வேலை செய்யும். சரி, நீ மார்னிங் சர்வீஸில் நான் சொல்லிட்டு இருக்கும்போது ஆன் த ஸ்பாட் ஆண்டவர் ஒரு ரெவலேஷன் கொடுத்தாரு. அந்த ரெவலேஷன் என்ன, எல்லாரும் பார்த்து ஒரே கேள்வி கேட்டேன். எந்த சீடு பழத்தோட பெருசாக இருக்குது? எந்த விதை அந்த கனியோட எது பெருசாக இருக்குது? எதுவுமே கிடையாது. சீடு எப்போவுமே சின்னது தான். நீங்கள் நினைக்கலாம், என்கிட்ட பெருசாக ஒன்றுமே இல்லை தேவர் கொடுக்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணுமா, அந்த சீடை ரெடி பண்ணி கொடுங்க. உங்களுக்கு வேலை வாய்ப்பு, நான் வேலை செய்கிற கம்பெனியில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு உயர்வே வர மாட்டேங்குதுன்னா ஒரு சீடு எடுத்துன்னு வந்து கொடுங்க தேவனுக்கு. சொல்லுங்கள், இந்த வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் வேணும், இல்லைனா வேறு வேலை வேணும். அப்போ சீடு கொடுக்கும்போது அந்த சீடு வேலை செய்யும். எனக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு பிஸ்னஸில் சேல்ஸ் ஆக மாட்டேங்குது, நிறைய வர மாட்டேங்குது, சீடு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. அந்த சீடு அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு விதையை பூமியில் விதைச்சிங்கன்னா திருப்பி அந்த விதை தான் கையில் திரும்பி வருமா? என்னென்ன வரும்? ஒரு விதையிலேருந்து முதல்ல உங்களுக்கு மரம் வரும்.
மரத்துலேருந்து உங்களுக்கு இலைங்க வரும், பிரான்ச்சஸ் வரும், கனிக வரும், பூக்கள் வரும். அந்த கனிக்குள்ளே இன்னொரு சீடும் வரும். அந்த சீடை ஒண்டி திருப்பி சாப்பிட்றாதீங்க. நீங்கள் எல்லாம் வேணால் யூஸ் பண்ணலாம், ஆனால் அந்த சீடை திருப்பி என்ன பண்ணணும்? விதைக்கணும். பழத்தை சாப்பிடலாம், ஆனால் சீடை சாப்பிடக்கூடாது. அந்த விதையை திருப்பியும் விதைக்க தான் செய்யணும். இதுதான் 2 கொரிந்தியர் 9:10 சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 9:10 பிரபு டக்குன்னு படிக்கலாம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். இதுல பியூட்டி என்னன்னா, அந்த விதை கொடுக்கறது யாரு? தேவன் தான் அந்த விதையே கொடுக்குறாரு உங்க கையில். பாருங்க, உங்களை கூட்டிட்டு எப்படி ஒரு எக்ஸ்பிளைன் சொல்லணும் பாருங்க. இப்போ ஜேபஸ் இருக்கிறார், சரியா? நான் தான் தேவன், ஓகேவா? ஜேபஸ்ட்ட சொல்கிறேன் நான், இந்த பாருப்பா, உனக்கு ஒரு விதை கொடுக்க போகிறேன், அந்த விதையை நீ விதைக்கணும், சரியா? அந்த விதையிலேருந்து உனக்கு நிறையா வரும்னு சொல்லிட்டு விதையை கொடுக்கறதே தேவன் தான். இவரோட வேலை என்ன? அப்போ விதையும் கொடுக்கறது நான் தான், அதை வளர்ச்சி பண்ணுறதும் நான் தான். அப்போ இவரோட வேலை என்ன? இவரோட வேலை அதை விதைக்கிறது, அதை எடுத்துகிட்டு ஓடி போகிறது இல்லை. அதை விதைக்கும் பொழுது தான் அதுக்கு வேலை வரும். புரிஞ்சுதுங்களா? அந்த விதையை கொடுக்கறது யாரு? விதையை கொடுப்பவன் தேவன். அல்ல, புரியுதுங்களா? அந்த விதையை உங்களுக்கு எடுத்துன்னு கொடுக்கறதே தேவன் தான். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ஸோ விதையை முதல்ல உங்களுக்கு கொடுக்கறதே தேவன் தான். அந்த விதையை நீங்கள் விதைக்கும் பொழுது அந்த விதைக்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ the 6th type of giving விதை, sowing and reaping. இது ஒரு பிரின்சிபிள். தேவன் இது ஏற்பட்ட ஒரு பிரின்சிபல். எப்பெல்லாம் நீங்கள் விதை விதைக்கிறீங்களோ கண்டிப்பாக அதோட பலன் உங்களுக்கு வந்தே தீரும், மிஸ்ஸே கிடையாது. ஏன்னா தேவன் உருப்பாட்டிய அது ஒரு பிரின்சிபல், ஒரு கட்டளை இது. புரியுதுங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்தோம்? 6 ஆயிடுச்சு, 7th போகிறோம். இன்னொரு 5 minutes நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து குயிக்காக ரீகேப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விதமான கிவிங் என்ன? தான தர்மம், சேரிட்டி. 2வது முதல் கனி. 3வது ஆஃபரம், காணிக்கை. 4வது தியாகமாய் கொடுப்பது. 5வது தசம பாகம். 6வது விதை. நீங்கள் இந்த 6 விதமும் நீங்கள் பார்த்தீங்களே, இதோட பலன் ஏதாவது மேட்ச் ஆச்சா? ஏதாவது திருப்பி ஓவர்லேப் ஆச்சா? எல்லாமே தனித்தனியாக இருக்குது, எல்லாமே விதவிதமாக இருக்குது. ஒவ்வொரு டைப் ஆஃப் கிவிங்க்கும் அதுக்கு தனியான ஒரு பலன் இருக்குது. ஹல்லேலூயா. அதே மாதிரி நீங்கள் விதை சீடு நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா அதுக்கும் வேறு மாதிரி ஒரு பலன் வரும். அதோட மல்டிப்ளிகேஷன், அதோட மெயின் வேலையை மல்டிப்ளிகேஷன். நீங்கள் ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கிறீங்க, எனக்கு இது மேலே மல்டிப்ளை ஆகலைன்னா அப்போ சீடை போடுங்க, மல்டிப்ளை ஆகும். ஹல்லேலூயா. உங்களுக்கு மல்டிப்ளை ஆகணும், ஜாஸ்தியாக வரணும்னா நீங்கள் சீடை போட்டால் மல்டிப்ளை ஆகும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் இருக்கீங்களா? இப்போ 7வதாக கடந்து செல்ல போகிறோம். 7வது தான் இருக்கிறதுலேயே முக்கியமானது. இது ரொம்ப பவர்ஃபுல், முக்கியமான ஒரு விஷயம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஹல்லேலூயா. 7வது என்னன்னா, ஒரு ராஜ்யத்தை கட்டுவதற்காக கொடுப்பது. ஹல்லேலூயா. தேவனின் ராஜ்யத்தை கட்டுவதற்காக கொடுப்பது, தேவனின் ராஜ்யத்துக்கு கொடுப்பது ரொம்ப 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 முக்கியம். ஹல்லேலூயா. நம்ம என்ன பார்க்கலாம்? எக்ஸோடஸ் 25 1-9. இது வசனத்தை குயிக்காக படிக்கலாம். எக்ஸோடஸ் 25 1-9. கர்த்தர் மோசேயை நோக்கி 2 இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தபார நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தச்சு தோலும் சித்தி மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் எபேத்திலும் மார்பகத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் ரத்தினங்களுமே. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஹல்லேலூயா.
நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின் படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின் படியும் அதை செய்வீர்களாக. ஹல்லேலூயா. என்ன சொல்றாங்க தேவன் வந்து என்ன சொல்கிறார்? நான் என் ஸ்தலத்தை கட்ட வேண்டும், நான் குடியிருப்பதற்கு ஒரு ஸ்தலத்தை கட்ட வேண்டும், இதுக்காக இந்த காணிக்கையை ஜனங்களை எடுத்துட்டு வர சொல்றாங்க. அது குறிப்பா சொல்றாரு, யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க ஒண்டி தான் எடுத்துட்டு வரணும். ஹல்லேலூயா. தேவன் வந்து எப்பவுமே ஃபோர்ஸ் பண்றவர் கிடையவே கிடையாதுங்க. உங்களால எது விருப்பம் இருக்கோ அதுதான் நீங்க வந்து தேவனுக்காக செய்ய வேண்டும். இதை ஏன் நான் அதை ஃபுல்லா படிக்க சொன்னேன்னா, நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் இந்த நேரத்துல இந்த சபை கட்ட போறோம், நம்ம பெரிய சபை கட்ட போறோம், என்கிட்ட காசு இல்லை, நீங்க காசாக தான் கொடுக்கணும்னு இல்லை, ஆனால் இந்த சபையை கட்டுறதுக்கு என்ன காரியம் இருந்தாலும் உங்களால் செய்ய முடியும். நீங்கள் சொல்லலாம், எனக்கு வந்து இந்த லைட்டெல்லாம் போடுறவங்க சில பேர் தெரியும், லைட்டிங்கெல்லாம் அவங்ககிட்ட பேசி நான் வந்து விலையை குறைச்சி தரேன். அதுவும் நீங்கள் தேவனோட ராஜ்யத்துக்கு செய்கிறது தான். இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து தேவைப்படும். இந்த ஸ்பீக்கர் கம்பெனியில் யாராவது எனக்கு தெரியும், அவங்ககிட்ட பேசிட்டு உங்களுக்கு ஸ்பீக்கர் கம்மியான விலையில் கிடைக்கிற மாதிரி நான் செஞ்சு கொடுக்குறேன். அதுவும் தேவனுக்காக செய்ய காரியம்தான். ஏன்னா வெறும் ஒரே மாதிரி இவர் சொல்லலை, ஒரு விதவிதமாக கேட்குறாரு. இங்கே பாருங்கள், தங்கம், பொண்ணு, நூல், ஆட்டு முடி இதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. எல்லாரும் தனித்தனியாக கொண்டு வந்தாங்க. இந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்ல வரேன்னா, சபையாய் ஒன்றாய் சேர்ந்து தேவனின் ஆலயத்தை கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம இந்த நேரத்தில் வேற இடத்துக்கு போகிற, நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம், சில மாதங்களெல்லாம் வேற இடத்துக்கு போகிறோம். ஆனால் யாரால செய்யணும்? தேவனே சொல்றாரு, ஜனங்கள் மூலியமா கொண்டு வர சொல்லு அப்படிங்கிறாரு. இப்போ வந்து தேவன் வந்து எப்படி கொடுப்பார்னா, வானத்திலேருந்து ஒரு பாக்ஸை தூக்கி போட்டு பாக்ஸ் தரப்பா 50 லட்சம் உள்ள இருக்குன்னு சொல்லவே மாட்டார். அது தேவன் வந்து மேஜிக் கிமிக்ஸ்லாம் பண்ண மாட்டார். எல்லா தேவையான விஷயம் வந்து இந்த பூமியிலே இருக்கு, ஆனால் ஜனங்க மூலியமாக தான் தேவன் கொண்டு வர சொல்வார். ஹல்லேலூயா. நீங்க செய்கிற இந்த காரியம் வந்து தேவனின் ராஜ்யத்தை கட்டும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் 6 விதமான பார்த்தோம், அநேக பலன் இருக்கு. 7வது விதமான இந்த கிவிங்ல என்ன பலன்னா, தேவனுடைய சமூகம் நம்ம கூடயே இருக்கும். ஹல்லேலூயா. The presence of God will always be with you. ஏன்னா தேவன் சொல்லுகிறார், நான் வந்து தங்கும்படி எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டும் செய்யுங்க அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. ஆகையால் நம்ம வந்து இந்த நேரத்தில் நம்ம ஹையர் லைஃப் வந்து ஒன்றா சேர்ந்து சபையை கட்ட போகிறோம், பெருசாக கட்ட போகிறோம், ஆயிரக்கணக்கான ஜனங்களை தொட போகிறோம். அந்த சபையை நம்ம கட்டுவதற்காக உங்களால் விருப்பப்பட்டு நீங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்ககிட்ட என்ன பேசி என்ன செய்ய வைக்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்க. ஹல்லேலூயா. என்னடா என்கிட்ட 5 ரூபாய் தான் இருக்குது, எனக்கு இது கொடுத்தா அசிங்கமாக இருக்கலாம் யோசிக்காதுங்க. ஏன்னா தேவன் தான் நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னு அவர் தான் பார்க்குறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களால் எப்போ முடியுதோ எவ்வளோ முடியுதோ தேவன் நாமத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நீங்கள் கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை கண்டடைவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தேவனின் ஆலயத்தை கட்டும் போது தேவன் உங்களோட வீட்டை கட்டுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸோ நம்ம 7 விதமான கொடுப்பதை பற்றி கற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. இப்போ மெயினாக நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தேன்னா, ஒவ்வொரு விதமான கிவிங்கும் வந்து ஒவ்வொரு விதமான பிளெஸ்ஸிங் இருக்கு. நம்ம ஏன் இந்த பிளெஸ்ஸிங் நம்ம பார்க்கறது இல்லைன்னா, சில நேரத்தில் எல்லா கிவிங்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். எல்லா கறிகாவையும் ஒரு சாதத்தையும் உள்ளே கொட்டிட்டு கிச்சடி பண்ணி விட்டுறோம், பிசிபேளாபாத் பண்ணி விட்டுறோம், பிரியாணி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிசிபேளாபாத் பண்ணிடுறோம். அதனால தான் வந்து இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிய வந்துருச்சுன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது அதோட பலனை நீங்கள் அனுபவிக்கலாம். ஹல்லேலூயா. தேவன் கடனாளி கிடையாது, அவர் கடன்காரன் கிடையாது. நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அவர் அப்படியே வாங்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். உங்களை எப்படியாவது மல்டிபிளாக நான் பிளஸ் பண்ண தான் நினைப்பாரே தவிர்த்து அவர் வாங்கி வச்சுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உயர்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தேவனுக்கு நீங்கள் செய்யும்பொழுது தேவன் உங்களை இன்னும் உயர்த்திட்டே போவார், நிறுத்தவே மாட்டார். அவர் ஸ்டாப்பே பண்ண மாட்டார். ஏப்ரஹாம் வந்து தைத் கொடுத்துட்டா மேலே வந்தார், தேவன் அழைத்தார், அவரும் ஆஃபரிங் கொடுத்தாரு, மேலே வந்தார். நீங்கள் எல்லாத்தையும் ஒரு விஷயம் நீங்கள் செய்யும்பொழுது தேவன் உங்களை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. சக்ஸஸ் எப்படி வரும்னா, கிவிங் மூலியமாகவும் சக்ஸஸ் வரும். நீங்கள் தேவனுக்கு கொடுக்கறது மூலியமாகவும் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் வரும். ஹல்லேலூயா. ஸோ கிவிங்கிறது வெறும் பொருளாதாரம் மற்றும் கிடையாது, நீங்களே உங்களை தேவனுக்காக கொடுப்பதும் கிவிங் தான். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து பிரயாசம் பண்ணுங்கள், கொஞ்சம் கஷ்டப்பட்டு டைமுக்கு வாங்க சபைக்கு, மிஸ் பண்ணாதீங்க சபை வருது. நீங்கள் வந்து ஒரு நாள் தேவன் உங்கள் வீட்டுக்கு வரலன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. ஆனால் அவர் அப்படி பண்ண மாட்டார். உங்களுக்காகவே இயேசுவை கொடுத்தவர். இருக்கிறதுலே பெரிய கிவிங் அவர் தான் பண்ணார். John 3:16 For God so loved the world that he gave his only son.
ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக கொடுத்தார். பெரிய கொடுத்ததில் அவர் தான் செஞ்சார். நம்ம என்ன பண்ணாலும் அதை வந்து ஓவர் கம் பண்ணவே முடியாது, ஈடே ஆகாது. ஹல்லேலூயா. நம்ம பண்ணுறதெல்லாம் ஏதோ லைட்டு தான். ஆனால் எது பண்ணாலும் தேவனுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஹல்லேலூயா. இப்போ வந்து இங்கே அப்பாக்கள் இருந்தீங்கன்னா, இங்கே இந்த சபையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, உங்கள் பையனோ பொண்ணோ வந்துட்டு, அப்பா உனக்காக நான் இது செஞ்சேன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு விஷயம் இருக்கும், அதில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அது உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்குமா இல்லையா? ஒரு அப்பாவாக இருந்தால் அந்த சந்தோஷம் இருக்குமா இல்லையா? அந்த சந்தோஷம்தான் நம்ம அப்பாவுக்கும் வரும். அப்பா உங்களுக்காக நான் இது செஞ்சேன்ப்பா, உங்கள் ஆலயத்தை கட்டுறதுக்காக நான் இது செஞ்சேன்ப்பா இன்னைக்கு அப்படி நீங்கள் சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. தேவன் சந்தோஷமா இருந்தால் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களை மீறி உங்களால் தேவனுக்காக செய்ய முடியும். ஹல்லேலூயா. செய்வீர்களா? தேவனுக்காக செய்வீர்கள். எவ்வளவோ காரியம் உங்களுக்காக செஞ்சிருக்காரு. இப்போ கூட ஒவ்வொரு கிவிங் மூலியமாகவும் அவர் சும்மா இல்லை, அவர் வாங்கிட்டு இல்லை, அதுக்கு பதிலாக என்னெல்லாம் செய்வேன்னு போட்டிருக்கிறாரு. முன்னாடியே சொல்லிட்டாரு, முன்கூட்டியே சொல்லிட்டாரு, நீங்க எதை செஞ்சீங்கன்னா நான் அதை செய்வேன் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. தேவனுக்காக செய்யும் பொழுது அதோட பலன்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த விதமான கிவிங் கொடுத்து நீங்கள் வெளியில் வரலான்னு உங்களுக்கு தெரியும். என் வாழ்க்கையில் தேவன் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார்னா உங்களையும் உயர்த்துவார். நான் ஒன்றும் ஸ்பெஷலாக செப்பரேட்டாக எதுவுமே செய்யலைங்க. நான் வந்து ஸ்பெஷலாக செப்பரேட்டாக எதுவுமே செய்யலை. மோசமான ஒரு பாவியாக இருந்தேன்னா என்னை கொண்டு வந்து இந்த உயரத்தில் வைத்திருக்கிறார்னா உங்களையும் உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், இங்கே இருக்கிறவங்க இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் உயர்வு வரும். நீங்கள் உயர்ந்திருப்பீங்க. நீங்கள் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு வந்து சித்தியாக நடக்கும், காரிய சித்தியாய் நீங்கள் இருப்பீங்க. ஹல்லேலூயா. You will be success in whatever you do. நீ எந்த காரியம் செய்தாலும் காரிய சித்தியா இருப்பீங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பா. இந்த நேரத்தில் நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் இப்போ தேவனுக்காக கொடுக்கலாம். ஆஃபரிங் வர இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பாடலை பாடலாமா? Thank you Jesus. Jesus, praise you, Lord. துதியும் கனமும் எல்லாம் Jesus. நேரத்தில் எழுந்து நின்று ஆண்டவருக்காக தேவா உமக்கே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே துதியும் கனமும் எல்லாம் சத்தமாக உமக்கே தேவா உமக்கே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே கிருபைகள் என்னில் பெருக செய்திரே ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீர் ஸ்தோத்திரம். கிருபைகள் என்னில் பெருக செய்திரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
தேங்க்யூ லார்ட். தேவனே, இந்த மாலை நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடன் நீர் பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வந்த செய்திக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வந்த ஒவ்வொரு வசனத்துக்காகவும் நன்றி ஆண்டவரே. எங்களுடன் நீர் பேசி ஆண்டவரே கொடுப்பதின் ஒவ்வொரு பலனை நீர் எங்களுக்காக காட்டி கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஹையர் லைஃப் சபையாய் நாங்கள் வேற இடத்துக்கு போகும் பொழுது ஆண்டவரே அந்த இடத்துக்கு தேவையான 50 லட்சத்துக்கும் மேலான என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ ஆண்டவரே, ஜனங்கள் மூலியமாக அந்த தேவையை நீர் சந்திக்கும்படிய நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, யாருக்கெல்லாம் விருப்பப்பட்டு கொடுக்கிறார்களோ ஆண்டவரே, அவரை நீர் ஞாபகம் செய்து அவரை நீர் நினைத்து கொண்டு அவரோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நன்றி ஆண்டவரே. அவரை உயர்த்துவதற்காக நீர் செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த வருகிற வாரத்தை எங்கள் கைகளில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது இதிலிருந்து நாங்கள் கடந்து சென்று இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய கரம் எங்கள் மேல் இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தின் மேலும் காரிய சித்தியா எங்களை மாற்றுறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் மேல் ஒரு ப்ரொடெக்ஷனை பேசுகிறேன், ஒரு பாதுகாப்பை பேசுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இந்த வாரத்தில் எந்த ஒரு கஷ்டமும் வராமல், எந்த ஒரு தொல்லையும் வராமல், அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ அந்த தேவை எல்லாத்தையும் நீர் சந்திக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் யாராவது கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்க உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ஒரு சுகத்தை பேசுகிறேன் ஆண்டவரே, ஒரு டெலிவரன்ஸை பேசுகிறேன் ஆண்டவரே. அவங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆண்டவரே உங்கள் நாமத்தை ஸ்துதிக்கும்படியாக நன்றி ஆண்டவரே. Father God, we give the remaining week into your hands. We ask you all these things in the most precious, matchless, wonderful name of our Lord Jesus Christ. Thank you. இப்போ இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியோட அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்க கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். சபை முடிந்தது. நீங்கள் இந்த ஒவ்வொருவரோடு பேசி கலந்து நீங்கள் ஒரு ஃபெலோஷிப் பண்ணுங்க. ஹல்லேலூயா. God bless you. ரிமெம்பர், நீங்கள் எல்லாருமே ஒரு சக்ஸஸ். ஹல்லேலூயா. அதை ஒண்டி மறக்கவே மறக்காதீங்க. உங்களுக்காக ஏதாவது ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்ததுன்னா தனியாக நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அடுத்த வாரம் சந்திக்கலாம். Praise the Lord. When God backs your vision, you don't need a bigger plan. This 26th of July at Higher Life Church, Business Breakthrough. By God's grace, I started a business in December. It's 2 months' time. I've sold over 650 pieces, which is not possible for anyone, but it is possible for those who attend the business conference. We immediately got that offer in the next month itself. It was like a 15 lakhs project that we got, and we are still doing it. So in addition to the EdTech services we provide, we also do software development. Currently we are concentrating on building a product which has been collaborated between UNESCO and UAE. This is for ICT in education. And apart from that, we are also making software development products in the area of generative AI. So this is our year's plan and goal. Anybody going into business must know business is a warfare. Not only business, anything that makes money come to you is a warfare. The Bible says money answers all things. That means it is important. But it also says the love of money is the root of all evil. Money is not evil. To love money is evil. So we should only love God. Join us for the Business Breakthrough. Saturday, 26th of July, 11 a.m. with Mr. Bazooka, Prophet Naveen. When God backs your vision, you don't need a bigger plan. This 26th of July at Higher Life Church, Business Breakthrough. By God's grace, I started a business in December. It's 2 months' time. I've sold over 650 pieces, which is not possible for anyone, but it is possible for those who attend the business conference. We immediately got that offer in the next month itself. It was like a 15 lakhs project that we got, and we are still doing it. So in addition to the EdTech services we provide, we also do software development. Currently we are concentrating on building a product which has been collaborated between UNESCO and UAE. This is for ICT in education. And apart from that, we are also making software development products in the area of generative AI. So this is our year's plan and goal. Anybody going into business must know business is a warfare. Not only business, anything that makes money come to you is a warfare. The Bible says money answers all things. That means it is important. But it also says the love of money is the root of
all evil. Money is not evil. To love money is evil. So we should only love God. Join us for the Business Breakthrough, Saturday, 26th of July, 11 a.m. with Mr. Bazooka, Prophet Naveen.